எல்லோருக்கும் நமஸ்காரம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிகி ஓம். ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தி. வக்ரதுண்ட மகாகாரிய சூரியகோடி சமர்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வ காரியேஷு சர்வதா. மகாபிரிவாச்சரணம். ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனிப்யச்ச ராகவே கேதுவே நமோ நமக. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரம். நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். சாய்ஜி வழங்கும் இலவச அடிப்படை ஜோதிட வகுப்பு. இன்னைக்கு தேதி 26/10/2025 ஞாயிறு 11 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கோம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். கன்சல்டேஷன், மற்ற விஷயம், மெடிக்கல், வாஸ்து, பிரசன்னம் எல்லாத்துக்கும் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம். இது என்னுடைய தொழில், அதை பற்றி சொல்லியிருக்கேன். விருப்பம் உள்ளவர்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அடுத்து இந்த கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் இப்போ திருப்பூரில் இருக்கேன். வாஸ்துக்காக ஒரு வாரமாக இங்கே உட்காந்துருக்கேன். நம்ம வள்ளல் முத்து அவர்கள் மூலமாக இங்கே வந்திருக்கேன். திரு நாகராஜ் அவர்கள். வள்ளல் முத்து அவர்களுக்கும் நாகராஜ் அவர்களுக்கும் திருமதி முத்து நர்மதா முத்து அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இங்கே கோஹோஸ்டா வெங்கடேஷ் இருக்கார். அவர் தான் குரூப்பை பார்த்துட்டு இருக்கார். அவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இந்த பிரசன்னம் 10:39 போட்டேன். திருப்பூர்ல தனுர் லக்னம் வந்திருக்கு. லக்னத்திலே சந்திரன், லக்னாதிபதி குரு 8ல் இருக்கார். இன்றைய திதி சுக்லபட்ச பஞ்சமி. இப்போ லக்னத்துக்கு 7ஆம் இடம் 10ஆம் இடம் திதி சூன்யம். இன்றைய ஸ்டார் மூலம். ஒரு மூலத்திற்கு உண்டான விஷயத்தை நாம் இன்று தெரிந்து கொள்ளப் போகிறோம். போன வாரம் போட முடியல, பிளான் பண்ணோம், போட முடியல. தனுர் லக்னம் மூலம் வந்திருக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா காலச்சக்கரத்தின் 9ஆம் இடம் நமக்கு லக்னமாக வந்திருக்கிறதுனால இந்த பிரசன்னம் கண்டிப்பாக ஜெயிக்கும். 56 பேர் வந்துருவாங்க. அதிகபட்சமாக வர்றது கடவுளோட அனுகிரகம், மகாபரிவார அனுகிரகம். இப்போ ஹோரை சாட்டன், ஸ்டார்லார்டு கேது. இன்றைய யோகம் அதிகண்ட நாம யோகம். இந்த அதிகண்ட நாம யோகம் இந்த லக்னத்துக்கு 10ஆம் இடமான கன்னியில இருக்கு. ஹஸ்த நட்சத்திரமாக இருக்கு. கரணம் பவகரணம். இந்த பவகரணாதிபதி இந்த லக்னத்துக்கு 11ல பாக்யாதிபதி சூரியனோட சேர்ந்து இருக்கிறதுனால இந்த கிளாஸ் ரொம்ப சிறப்பா இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது யூடியூப்ல வரும். ஃபர்ஸ்ட் நான் போட்ட இந்த யூடியூபே கிட்டத்தட்ட ஒரு 7000 8000 பேர் பார்த்துருக்காங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மகாபரிவார அனுகிரகம், எங்க அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம். பல வருடங்கள் அலைஞ்சு திரிஞ்சு சரியா கிடைக்காம பல இடங்கள்ல கிளாஸ் போய் புரிஞ்சும் புரியாம அடிப்படையா 6 மாசம் 1 வருஷம் கத்துண்டு இன்றைய ஏஐ உலகத்துல நம்ம நிதானமா கத்துக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். அதை ஒரு ஜிஸ்டா கொடுக்கறதுக்கு ஒரு எக்ஸல் ஷீட்ல ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதுதான் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நம்ம எப்போதுமே இந்த மாதிரி ஒரு பிரசன்னம் போட்டு இந்த ஜூம் வகுப்பு எத்தனை பேர் வருவாங்க, எப்படி வருவாங்க, என்ன சமாளம், எல்லாத்தையும் ஒரு பார்த்து வச்சுப்போம். அது குருமூர்த்தி பிரசன்னம் மூலமாக. கேபி அதுக்குள்ள இருக்கு, குருமூர்த்தி பிரசன்னம் இருக்கு. எல்லா பிரசன்ன வித்தைகளும் ஒவ்வொரு விதமான தனித்தன்மையை வைத்துக் கொண்டிருக்கின்றன. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு இது இருக்கு. நம்ம ஏதோ ஒன்று பிடிச்சு பிராக்டிஸ் பண்ணணும். நம்ம இருக்கிறதே 9 கிரகம், 12 ராசி, 27 நட்சத்திரம், 108 பாதம். அதுக்குள்ளதான் நம்ம சொல்லணும். அதை எப்படி சொல்லணுங்கிறதுக்கு தான் நான் இப்ப அடுத்த கட்ட விளக்கம் தரப்போறேன். அடுத்த விளக்கம் நான் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா அவ்வளவு ஒர்க் பண்ணி வச்சிருக்கேன். வேற எங்கேயும் இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிறதா எனக்கு தெரியல. நான் யூஎஸ் 2-3 வாட்டி போயிட்டு வந்திருக்கேன். துபாயில போய் கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸ்ரீலங்காவில் எடுத்திருக்கேன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ உள்ள இந்த வேகமான உலகத்துல ஸ்விக்கிக்கு டக்குன்னு அடிச்சா அடுத்த 10 நிமிஷத்துல சாப்பாடு கொடுத்துட்றான். என்டர் தட்டினா பிரிண்ட் அவுட் ஆயிடுது. ரயில்வே ஸ்டேஷன்ல போய் நிக்க வேண்டாம். அதுக்கு ஒரு ஆப். ஸோ எல்லாத்துக்கும் ஆப். இவ்வளோ ஸ்பீடான உலகத்துல நம்மளும் ஸ்பீடா இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். அதுக்கு நம்மள்ட்ட என்ன திறமைகள் இருக்கோ அதை ரொம்ப ஸ்பீடா நம்ம பண்ணிக்கணும். அதுக்கு உண்டான ஹோம்ஒர்க் நிறைய பண்ணும். அபியாசையே
வித்யா பிராப்திகி அப்படின்னு என்னுடைய குருநாதர் குருமூர்த்தி அடிக்கடி சொல்லுவார். கண்ணன் ஐயர் இருக்கீங்களா? கண்ணன் ஐயர். எஸ் சார். நமஸ்காரம் சார். நமஸ்தே சார். நமஸ்தே சார். ஒரு 3 மினிட்ஸ் பேசுங்க. நான் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறேன். திரு கண்ணன் ஐயர் வந்து எனக்கு குருமூர்த்தி பிரசன்னம் இதெல்லாம் வாஸ்து பற்றிலாம் நான் ஃபேஸ்புக்கில் எழுதும்போது அதன் மூலமாக நண்பரானார். இப்போ ஒரு 4-5 வருஷம் தான் எனக்கு. அவருக்கு ஜோசியம் வந்து ஆனவனா கூட தெரியாது. அவர் மெடிக்கல் வாஸ்துக்காக என்கிட்ட வந்தார். வந்து என்னோட கிளாஸுக்கு நான் வர சொன்னேன். அந்த கிளாஸுக்கு வந்தார். நீங்களாம் நம்ப மாட்டீங்க. வித்தின் 3 மந்த்ஸில் என்னோட பேசியே அவர் நிறைய அடிப்படை விஷயங்களை புரிஞ்சுட்டார். அதுக்கப்புறம் அவர் நிறையா பண்ணி ஒரு 6 மாதத்துக்குள்ளே ரெடி ஆகிட்டார். இப்போ பிரசன்னம் பார்க்குறார். கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்சி வச்சிருக்கார். அவர் ஒரு சிறந்த புல்லாங்குழல் வித்வான். அவர் வந்து பேசணும்னு ஆசைப்பட்டார். சார் நீங்கள் 2-3 நிமிஷம் பேசலாம் சார் ப்ளீஸ். நிச்சயமா சார். சார் இந்த எல்லாத்துக்கும் நமஸ்காரம். இது வந்து ஒருத்தரோட பெருமை வந்து டாம் பண்ணிக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்காக நான் இந்த இடத்துல பேச வரல. பட் இதுல நிதர்சனமான ஒரு உண்மையை மட்டும் சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் ஆக்சுவலி இப்போ நான் ஜாயின் பண்ணினேன். நான் அதாவது மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் வரிசையா ராசி கூட எனக்கு தெரியாது. சார் சொன்ன மாதிரி ஒரு தேடல் இருந்தது. ஒரு விஷயத்த கத்துக்கணும்னா ஃபர்ஸ்ட் தேடல் மனசுக்குள்ள வயத்துல அந்த ஃபயர் இருக்கணும். அந்த தேடல் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து இப்படி தேடிட்டு இருக்கிறப்போ சாய் சாரோட இன்ட்ரோடக்ஷன் வந்து ஃபேஸ்புக் மூலமா கிடைச்சது. அவருக்கு ஃபோன் பண்றேன். அவர் வந்து பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். ஒரு தடவை வந்து ஒரு இடத்துக்கு போறதுக்காக நாங்க 2 பேரும் போயிட்டு இருக்கோம். நான் அப்ப கிளாஸ் கூட ஜாயின் பண்ணல. ஒருத்தரோட வீட்டுக்கு வாஸ்துக்காக கூப்பிடுறதுக்காக நானும் அவரும் போயிட்டு இருக்கோம். என்னோட ஹவுஸ்க்கு அப்படியே ஆன் தி வேல அப்படியே வந்து என்னோட வீட்டு வாசல் அப்படி நிக்கிறார். நின்றுட்டு சிசிடிவில ரெக்கார்ட் பண்ண மாதிரி என்னோட லைஃப்ல என்னோட ஃபேமிலியில நடந்த பல விஷயங்களை அப்படியே எடுத்து சொல்லிட்டே இருக்காரு. எனக்கு பயங்கர ஆச்சரியம். ஏன்னா அவரோட நான் பழகி பல விஷயங்களை பகிர்ந்து இருந்தா அதை பேஸ் பண்ணி இவர் ஏதோ ஒரு கெஸ்ஸிங்ல சொல்லலாம்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நமக்கு எப்பயுமே புதுசா ஒருத்தரோட பேசுறப்போ கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலா இருக்கும். இவர் உண்மையிலுமே அவர் பண்ணிட்டு இருக்காருன்னு நம்ம ஆராய்ஞ்சு பாக்குற ஒரு மனசு நம்ம அறியாமே உள்ள இருக்கும். பட் எல்லாத்தையும் கடன்னு சொன்னாரு. எனக்கு அப்பயே பெரிய ஒரு அமேசிங்கான ஒரு விஷயம். இது என்னடா அது எப்படி இது சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் வந்து அவர் சொன்னாப்புல ஜிஎம்பி கிளாஸுக்கு சார் இன்ட்ரோடியூஸ் பண்ணி இங்க ஜாயின் பண்றேன். ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம புக்ஸ்ல படிக்கிற பல விஷயங்கள் வந்து நமக்கு அறகுறையா தான் சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஃபுல்லா நம்மளால டீகோட் பண்ண முடியாது. அதுக்கு இது நான் வந்து சாய் சாருக்காக மார்க்கெட்டிங்காக வந்து இங்க பேசல. ஃபேக்ட சொல்றேன் நான். இந்த இடத்துல வந்து என்னோட சக்சஸ் வந்து அவர் போட்ட விதைன்னு தான் நான் சொல்லுவேன் நான். இன்னைக்கு ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் இன்னைக்கு பல விவிஐபிஸ் வந்து என்னோட கிளையண்டா இருக்காங்க. ப்ராபப்ளி கேட்கலாம், நீங்க எவ்வளவு நாளைக்கு வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டீங்க, எவ்வளவு நாள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னு. ப்ராக்டிஸ் வந்து வெறித்தனமா பண்ணினேன். அவர் ஒண்ணு சொல்லுவாரு. இப்ப சொன்னார் இல்லையா அபியாசங்கிறது, அது மாதிரி எதை பார்த்தாலும் வந்து அது அஸ்ட்ராலஜி, எதை பார்த்தாலும் ஒரு நட்சத்திரம், எதை பார்த்தாலும் ஒரு ஒரு கிரகம் அப்படிங்கிறத மனசுக்குள்ள ஏத்திக்கிட்டே இருங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அது உங்களோட பேச ஆரம்பிக்கும்னு சொல்லுவாரு. அந்த ஒரே ஒரு லைனை மட்டும் எடுத்துட்டு அப்படியே தான் ஒர்க் பண்ணேன் நான். இன்னைக்கு எதை பார்த்தாலும் சரி, அதை அப்படியே நட்சத்திரமா கன்வெர்ட் பண்றதுக்கோ, கிரகமா கன்வெர்ட் பண்றதுக்கோ, அதை பேஸ் பண்ணி பலன் எடுக்கிறதோ கேக் வாக் மாதிரி வந்துட்டு இருக்கு. இதுதான் நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னொன்னு அவரு ஒரு சிம்பிளஸ்ட் வே எனக்கு ஃபர்ஸ்ட் அவர் வந்து என்ன சார் நவாம்சம் பிரிக்கிறது என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மினிட்ஸ்ல எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஜஸ்ட் 2 மினிட்ஸ். அதுக்கப்புறம் வந்து எனக்கு பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்கா இத்தனாவது பாதம்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அது நவாம்சத்துல இங்க இருக்குங்கிற மாதிரி இதெல்லாம் எனக்கு அப்ப பிரமிப்பா இருந்தது சொல்லி கொடுக்குற விஷயம். இது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். இது ஒரே ஒரு இதுதான் நவாம்சத்தை எப்படி பார்க்கணும். கண்ணன். எஸ் சார். நம்ம போட்ட பிரசன்னா 56 பேர் வந்துட்டா சார். அதான் சார் ஒன்னு சொல்றேன். நீங்க சாரோட இப்ப எவ்வளவு பேர் ஸ்டூடெண்ட்ஸ் புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்க, இல்ல ஏற்கனவே அவரோட டிராவல் பண்ணவங்க எவ்வளவு பேர் இருக்கீங்க எனக்கு தெரியாது. நான் இப்பதான் உள்ளுக்குள்ள என்டர் பண்ணோன்னு சார் கூப்பிட்டாரு, பேசுறேன். பிரஷ்னம் வந்து வியக்கத்தக்க ஒரு அதிசயமா பாக்குற ஒரு விஷயமா தான் சாரோட மெத்தட் இருக்கும். எழுதி தரேன் நான். ஏன்னா இதுக்கு சிம்பிளா ஒரே ஒரு என்னோட பெருமைக்காக சொல்லல. முந்தா நேத்து நடந்த ரீசெண்டான ஒரு விஷயம். ஒரு கிளையண்ட் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து கால் பண்ணி
சார் என்னோட காலேஜ் அவங்க கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்ல வந்து ப்ரொஃபஸரா இருக்காங்க. சார் கவர்மெண்ட் வந்து ஒரு பில்லு பாஸ் பண்ண போறாங்க சார். எங்களுக்கெல்லாம் வந்து எம்ப்ளாய்மெண்ட்ல ப்ராப்ளம் வரப்போகுது சார். எனக்கு என்னன்னு புரியல. பிரச்சனை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார் அப்படின்னாங்க. 2 மினிட்ஸ் தான். எக்ஸாக்ட்லி 2 மினிட்ஸ். அவங்க அப்படியே லைன்ல இருக்க சொல்லிட்டு பிரச்சனத்தை போட்டுட்டு, இல்லம்மா இந்த பில்லு பாஸ் பில்லு வந்து வித்ட்ரா பண்ணிடுவாங்க, ரீகன்சிடர் பண்ணுவாங்க, டோன்ட் வரி அப்படின்னு சொல்லிட்டேன். இது வந்து ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி நடந்தது. முந்தா நேத்து அவங்க ஹஸ்பண்ட் கூப்பிட்டு பேசுறாரு, சார் அவங்க இன்னும் டென்ஷன்லயே இருக்காங்க சார். நான் ஒன்றும் கவலைப்படாதீங்க, பிரச்சனம் தப்பா போகாது, கிளியரா காமிச்சிருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ சூரியன் நீச்சத்துல இருக்கான், பிரச்சனத்துல அந்த நீச்ச வீட்டுல உட்கார்ந்து இருக்கான். நிச்சயமாக இதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் நான் இப்ப சொல்லல. இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த பில்லு வந்து ப்ரொசீட் ஆகாது, கவலைப்படாதீங்க. நேத்து சாயங்காலம் அவர் கூப்பிட்டு சொல்றாரு, சார் நீங்க சொன்ன மாதிரி கவர்மெண்ட் வந்து அதை ரீகன்சிடர் பண்றதுக்காக டிசைட் பண்ணிட்டாங்க சார், இப்போதைக்கு அது வந்து ப்ரொசீட் பண்ணல சார்னு சொல்றாங்க. இது இங்க நான் பார்த்த விஷயம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு, பெருமைக்கு சொல்லல, அதை 2 மினிட்ஸ்ல சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்கு நீங்க சாரோட மெத்தடாலஜி கிளியரா ஃபாலோ பண்ணுங்க. கன்ஃபார்ம்டா ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு அஸ்ட்ராலஜராக வர முடியும் அப்படிங்கிறது தான் என்னோட தாழ்மையான ஸ்ட்ராங்கான கருத்துன்னு சொல்லலாம். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் லாட். கண்ணனுக்கு நன்றி. கண்ணன் சார் வந்து தமிழ்நாடு முன்னாள் பாஜக தலைவருக்கு மிக நெருக்கமான நண்பர். அடுத்து எனக்கு மிகப்பெரிய பெருமை என்னன்னா, PV நரசிம்மராவ் 2வது முறையாக பதவியேற்ற பொழுது நமது குருஜி குருமூர்த்தி அவர்கள் முகூர்த்தம் கொடுத்து, அந்த முகூர்த்தத்தில் அவர் 5 வருடம் நிறைவாக பணி செய்தார். அதைப்போல இம்முறை நமது பிரதமர் மோடி அவர்கள் பதவியேற்ற பொழுது அதற்கு அவர்கள் வைத்த டைம் வேறு. கண்ணன் அவர்கள் மூலமாக அமித்ஷா வரை சென்ற ஒரு முகூர்த்தம். அந்த நேரத்தில்தான் பிரதமர் மோடி அவர்கள் பதவியேற்றார் என்பதை நான் மிக மிக பெருமையுடன் சொல்லிக் கொள்கிறேன். இந்த அத்தனை புகழும் குருமூர்த்தி பத்ததி என்ற குருமூர்த்தி அவர்களுக்கே சேரும். எனவே குருப்பியோ நமக ஹரிகிவோம். நம்ம ஆரம்பிக்கலாம். இது பெருமையை பறைசாற்றிக் கொள்ள இல்லை, ஆனா சொல்லித்தான் ஆகணும். மார்க்கெட்டிங் வந்து நீங்க வாங்கணுங்கிறதுக்காக சொல்லல, வாங்கினா நல்லது, அவ்வளவுதான். நல்ல பெஸ்ட் ப்ராடக்டை வாங்குவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் அவரை நான் பேச விட்டேன். அவர் நேற்று பேசினப்ப நீங்க என்னன்னா நாளைக்கு வந்து பேசுங்களேன் சார் அப்படின்னாரு. ஏன்னா எனக்கு ஸ்ட்ரைட்டா சொல்லும்போது நான் பேசாம இருந்துருவேன், கண்டுக்க மாட்டேன். இந்த கூட்டத்தில் சொல்லும்போது அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் கவனிப்பாங்க. அதை ப்ரூவ் பண்றதுக்கு தான் இந்த பிரசன்னம் போட்டது. இந்த பிரசன்னத்தை 11 மணிக்கு ஆரம்பிச்சோடனே போட்டு நாங்கெல்லாம் பேசியிருந்தோம். பாத்தீங்களா? 56 பேர். அப்போ வந்து வெறும் 32 பேர், 28 பேர் இந்த மாதிரி தான் இருந்தாங்க. இந்த 56 வந்தோடனே இந்த பிரசன்னம் ஜெயித்து விட்டது. இந்த பிரசன்னம் யார் மூலமாக ஜெயித்தது? குருமூர்த்தி மூலமாக. அவர் சொல்லிக் கொடுத்த வித்தை, அதில் நாங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணோம். கண்ணன்லாம் ஹார்ட்லி என்கிட்ட 3-4 மாசம் தான் பிராக்டிஸ் பண்ணியிருப்பாரு, கத்துண்டார். அதுக்கப்புறம் பேசும் பொழுதெல்லாம் நாங்க வெட்டி கதையெல்லாம் பேச மாட்டோம். நிறைய மியூசிக் அது இதெல்லாம் பேசி அந்த மியூசிக் ஐஸ் ஜாதகத்துல கொண்டு வந்து அப்படி இப்படி ஒவ்வொன்றுத்தையும் ப்ராக்டிக்கலா எடுப்போம். இப்படி பார்க்கலாம், இப்படி பார்க்கலான்னு விதிகளை உருவாக்குவோம். நீங்களும் உருவாக்க முடியும். புஸ்தகத்துல சொல்லப்படாத விஷயங்கள் தான் நிறைய வெளியில கிடக்கு. ஏன்னா நம்மளது நாலாந்தா பல்கலைக்கழகமும் காஷ்மீர் பண்டிட் எல்லாரும் அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும், வரலாறு. நாலாந்தா வந்து 3 வருஷம் எரிஞ்சது. பிரிட்டிஷ் அப்புறம் முகல்ஸோட படையெடுப்பின் காரணமாக நமது முக்கியமான சமாச்சாரங்கள்லாம் எரிக்கப்பட்டன. இன்னைக்கும் சரஸ்வதி மஹால்ல தஞ்சாவூர்ல டிரான்ஸ்லேட் மொழிபெயர்க்கப்படாத சுவடிகள் ஏகப்பட்டது இருக்கு. கடவுள் ஒரு நாள் அதுக்கு அனுகிரகம் பண்ணா எல்லாமே கிடைச்சேன்னா நமக்கு நிறைய அடுத்த ஜெனரேஷனுக்கு எக்கச்சக்கமா கிடைக்கும். நம்ம இத்தினூண்டு வச்சுட்டே நல்லபடியா சொல்ல முடியறதுன்னா இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் கிடைச்சேன்னா எவ்வளவு சொல்லலாம்னு பாருங்க. கண்ணன் பேசியிருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு உத்வேகம் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி எனில் நீங்க ஒரு தம்ஸ் அப் ஒண்ணு காமிச்சீங்கன்னா யாரும் பேச வேண்டாம். உங்க சந்தோஷத்தை அதன் மூலமாக காமிக்கலாம். ஏன்னா நான் உங்க டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல. உங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுப்பதற்காக தான் கண்ணன் பேச வந்தார். ஒரு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கார். அப்பப்போ கிளாஸ்ல வந்து அவரும் சொல்லுவார். எனிவே இந்த கண்ணனுடைய
அந்த பிரசன்டேஷன் உங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கும். ஏன்னா அது மோடி வரலையும் போயிருக்கு. அப்ப எனக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு நான் எடுத்துப்பேன். சந்தோஷம். நம்மள்ட்ட ஒருத்தர் படிச்சவர். சிஷ்யன்னு நான் சொல்லல. என்னோட ஃப்ரெண்டு என்ட்ட அவர் படிச்சார், கத்துண்டார். நான் அவருக்கு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிக் குடுத்தேன். நான் ட்ரிகர் பண்ணி விட்டுருவேன். "இப்படி பாரு, பிரியாணி கிண்டு" அப்படின்ருவேன். அதெல்லாம் அவர் இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்காரு. சினி ஃபீல்ட்ல உள்ள நெறைய விஐபிஸ்க்கு அவர் பார்த்துட்டு இருக்காரு. ரொம்ப சந்தோஷம். இது எல்லா புகழும் யாருக்குன்னா, குருமூர்த்தி அவர்களுக்கு தான். இப்ப நம்ம கிளாஸ்க்கு போலாம். வா பிரிவாச்சரணம். போன வார கிளாஸ்ல நம்ம வந்து மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், அப்புறம் மேஷம் என்பது நெருப்பு, நிலம், காற்று, ஜலம். அந்த ஃப்ளா தியரி சொன்னேன். ஃபயர், லேண்ட், ஏர், வாட்டர். FLAW ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் மேஷம் என்பது சரம், ரிஷபம் ஸ்திரம், மிதுனம் உபயம், தாது மூல ஜீவன், தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம், அறம், பொருள், இன்பம், வீடு. இத்தனையும் இதுக்குள்ள நீங்க போட்டுக்கணும். அப்ப மேஷத்துல அஸ்வினி, பரணி, கிருத்திகை இருக்கு. அதனுடைய 1, 5, 9 சிம்மம், தனுசுல அதே மாதிரியான நிலை கொண்ட கிரகங்கள் தான் இருக்கு. ஆனா, அது வேறு விதமான பெயரில் அழைக்கப்படுது. அஸ்வினினாலும் கேது தான் ஓனர், மகம்னாலும் கேது தான் ஓனர், மூலம்னாலும் கேது தான் ஓனர். ஆனா, அஸ்வினியோட ஓனர் செவ்வாய். ஏன்னா செவ்வாய் வீட்ல தான் அஸ்வினி நட்சத்திரம் இருக்கு. மகம் நட்சத்திரத்தோட ஓனர் வந்து சூரியன். மூலத்தோட ஓனர் வந்து குரு. இப்ப இதை எப்படி இன்னும் பிரிக்கலாம்? அஸ்வினி நட்சத்திரம் செவ்வாய் என்ற வீட்டில் இருக்கு. அது சர நெருப்பு. சர நெருப்பு. சர நெருப்புன்னா பத்தின்னு எரியிறது. காடு பத்தின்னு எரியுது இல்லையா? அந்த மாரி. அதனால தான் காடும்பாங்க. மேஷத்துல சூரியன் இருந்தா நீ வந்து மலை மீது உள்ள முருகனை சென்று பார். மலை மீது இருக்கும் சிவனை பார். இந்த மாரிலாம் சொல்லுவாங்க. அதுக்கு தான் அந்த அந்த இடத்தோட தன்மைய பொறுத்து அந்த பலன மாத்துவாங்க. இப்ப உங்களுக்கு சிம்ம லக்னம். 9ல சூரியன் உச்சமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடமே பாதகஸ்தானமாவும் செயல்படும். அப்ப உங்களுக்கு ஒரு ஹோமம் பண்றோம். உங்களுக்கு பாக்கியங்கள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சிம்ம லக்னத்துக்கு 9ஆம் இடம் மேஷம். அந்த இடத்துல சூரியன் உச்சமா இருக்கார். நான் உதாரணத்துக்காக சொல்றேன். அப்ப மலை மீது உள்ள முருகனுக்கோ, அல்லது சிவனுக்கோ நீங்க ஹோமம் பண்ணணும். ஏன் ஹோமம் பண்ணணும்? அது சரசரன்னு எரியறதில்ல. சரசரா. அதான் சரம். இல்ல மலை மீது உள்ள முருகனுக்கு, அல்ல சிவனுக்கு. இப்படி நம்ம எடுத்துக்கணும். இப்படிலாம் பிரிச்சு பார்க்கிறது தான் நம்ம வேலை. நம்ம வந்து உங்களுக்கு லைட்டா இப்படிலாம் பாருங்கன்னு சொன்னா, அதுக்கப்புறம் நீங்க உள்ள அஸ்வினியா, அஸ்வினியில எந்த பாதம்ன்னு போலாம். 1, 2, 3, 4 பரணியோட 1, 2, 3, 4 இல்ல கிருத்திகையா? இது எப்படியெல்லாம் எடுத்துக்கலாம். அது நவாம்சத்துல எப்படி வருது? இப்படியெல்லாம் உள்ள போயிட்டு, அவனுக்கு ஒரு கரெக்ட்டான ரெமெடி குடுத்தீங்கன்னா, அதுக்கு போயிட்டு வந்த பிறகு அவனுக்கு மிக சிறப்பான மாற்றங்கள் நடக்கும். பரிகாரத்த இப்படிதான் குடுக்கணும். நம்ம வந்து என்ன பண்றோம்? எனக்கு கழுத்து வலிக்குது அப்படின்னா, போய் ஒரு எக்ஸ்ரே எடுக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சாதாரணமா இருக்கும்பான். எக்ஸ்ரேல அது சரியா தெரியாது. அவன் குடுத்த மருந்து நமக்கு 1 மாசம் 10 நாள் எடுத்துட்டு சரியாவே ஆகாது. திருப்பி வேற டாக்டர்ட்ட போவோம். இல்ல எம்ஆர்ஐ தான் எடுக்கணும்பான். எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தா சொல்லுவான். அந்த இடத்துல ஒரு நரம்பு நீட்டின்னு இருக்கு. அது வந்து இந்த எலும்புல குத்துதும்பான். இப்ப நம்ம படிக்கிறது எம்ஆர்ஐ தான். இன்னும் டிஜிட்டல்ல படிக்கலாம். பட் இந்த பேஸ் இல்லாம நம்ம அதுக்கு முடியாது. ஏஐ ஏஐக்கு ஈக்குவலா நம்மளால வேலை செய்ய முடியும். நல்லா கவனிச்சுக்கங்க. ஏஐக்கு இன்னைக்கு இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு டஃப் குடுத்த ஒரே ஆள் எம்.எஸ். விஸ்வநாதன், இளையராஜா, சுஜாதா. நான் அப்படி யோசிச்சிருக்காங்க. அதுக்கு தான் நான் அவங்கள இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கங்கன்னு அடிக்கடி சொல்லுவேன். ஸோ இந்த அஸ்வினி, மகம், மூலம் அத பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த நெருப்பு ராசிகள். ஸ்திர நெருப்பு அப்படிங்கிறது ஸ்திரம். அதாவது சிம்மம் வந்து ஸ்திர ராசி. மேஷம் வந்து சரராசி. சிம்மம் வந்து ஸ்திர ராசி. ஸ்திரம்னா என்ன? நிதானமா அப்படியே ஒரே இடத்துல இருக்கிறது. அப்ப அது ஒரு தீபமா எடுத்துக்கலாம். ஒரே இடத்துல நின்று நிதானமாக எரியும் பொருட்கள் அத்தனையும் சிம்ம ராசியாக செயல்படும். இப்ப சிம்ம ராசியில் உள்ள மக நட்சத்திரம் முதல் பாதம் என்னவா இருக்கும்? 2 எப்படி இருக்கும்? 3 எப்படி இருக்கும்? 4 எப்படி அப்படிங்கிறத உங்களுடைய கவனத்துக்கு விடுறேன். அதை எப்படியெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். சிம்ம ராசியின் முதல் பாதம் என்பது மேஷத்துல நவாம்சத்துல வரும். 2வது பாதங்கிறது ரிஷபத்துல வரும். 3வது பாதங்கிறது மிதுனத்துல வரும்.
4வது பாதம்ங்கிறது கடகத்துல வரும், நவாம்சத்துல. கன்ஃப்யூஷன் பண்ணிக்க வேண்டாம். ஜஸ்ட் கவனிங்க. இந்த நவாம்சமும் நான் எடுக்க போறேன். அப்ப இன்னும் கொஞ்சம் பெட்டரா புரியும். அப்ப அந்த எந்த பாதம் உங்களுது? நீங்க அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க. மக நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன பாதம்னு ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். நான் சிம்ம ராசி மக நட்சத்திரம். எனக்கு பலன் சொல்லுங்க அப்படின்னா, சும்மா ஏதாவது குருட்டாம்போக்குல சொல்லிட்டு போலாம். குருட்டாம்போக்கு தான் அது. மேஷராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களே அப்படிங்கிறத தயவு செய்து இன்னையிலேருந்து பார்க்காதீங்க. படிக்காதீங்க. அங்கிருந்து வீணா போய் வந்தவன் தான் நான். அது என்னவோ குருட்டாம்போக்குல நமக்கு சில வெற்றிகளை குடுத்ததுனால, புரியாம போய் ஒரு 10, 15 வருஷம் வேஸ்ட்டா போய், அதுக்கப்புறம் திருப்பி மீண்டும் படித்து, படித்து இந்த மாரி தான் வந்தேன். அதனால என்னுடைய அனுபவங்கள தான் உங்களுக்கு நான் குடுக்குறேன். நான் யாரையும் வந்து தவறான கண்ணோட்டத்துல பேச விரும்பல. பட் நீங்க சரியான பாதையில போகணுங்கிறது தான். ஒரு என்ஹெச்சுக்கு வாங்க. திருப்பி, திருப்பி முட்டு சந்திலேயே நிக்காதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். ஸ்திர ராசி என்பது சிம்ம ராசி. உபய ராசி என்பது குரு. அது குரு வீடு. அப்ப குரு வீட்ல மூல நட்சத்திரம். நம்ம முடக்கு இதெல்லாம் பார்க்கும்போது மூலத்த சென்டர் பண்றோம். மூலம் என்பது எல்லோருக்கும் மூலம். அந்த மூலத்த என்னென்னலாம் கொண்டு போலாம்? விநாயகர்ட்ட கொண்டு போலாம். ஆலமரத்துக்கு கொண்டு போலாம். ஆஞ்சநேயர்ட்ட கொண்டு போலாம். இப்போ ஒருத்தர் மேஷ லக்னம். 9ஆம் இடத்துல அவரு கேதுவோ, குருவோ இருக்கு. அவருக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும். என்ன எவ்வளோ ட்ரை பண்றேன்யா, அவர போய் பார்க்குறேன். அந்த ஆர்டரே கிடைக்கல. வெறுத்து போச்சு எனக்கு. எல்லா ஜோசியக்காரனையும் பார்த்துட்டேன் அப்படின்னா, அவர என்ன பண்ணணும்? வியாழக்கிழமையில யமகண்ட நேரத்துல விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வா. ஒரு அரச மரம், இல்ல ஆலமரத்துக்கு கீழ விநாயகர போய் பார்த்துட்டு வா அப்படின்னா, கண்டிப்பா அந்த காரியம் சக்சஸ் ஆகும். அப்ப இதெல்லாம் கலந்து நீங்க சொன்னா தான் அந்த பரிகாரம் செயல்படும். அதுக்காக தான் இத்தன விஷயங்கள நம்ம சொல்லிட்டே இருக்கோம். இப்ப ஜெனரலா இந்த குரூப்லயே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, "உனக்கு 9ல குரு இருக்கு. ஓஹோன்னு இருப்ப" அப்படின்ருவாங்க. அவன் பிச்சை எடுத்துட்டு இருப்பான். அவன் கண்டமேனிக்கு திட்டுவான். அந்த தெரு வழியா போகும்போது. என்னையே பல பேர் திட்டியிருக்காங்க. "எங்க நீ கல்யாணம் ஆகும்ன்னு சொன்னா எனக்கு 60 வயசு ஆயிடுது. இன்னும் கல்யாணம் ஆகல. நீ எதுக்குடா ஜோசியம் பார்க்குற?" அப்படின்ட்டு. இந்த நிகழ்வு எல்லாருக்கும் நடந்திருக்கு. எனக்கு மாத்திரம் இல்ல. அத்தனை ஜோசியருக்கும் நடக்கும். ஏன்னா நம்ம ஆர்வ கோளாறுல கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சோன்னே, ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். ஒரு 50 பேர் இருக்கிற இடத்துல நம்ம போனா, "ஏய்! சாய்குமார் ஜோசியம் பார்ப்பான்" அப்படிம்பாங்க. "ஏய்! நீ ஜோசியம் பார்ப்பியாமே? என் பொண்ணுக்கு எப்ப கல்யாணம் ஆகும் சொல்லு?" "குரு பெயர்ச்சி ஆனோனே ஆயிடும்" அப்படின்ருவேன் நான். ஏன்னா என்ன கேட்க வந்துட்டாங்க இல்லையா? நான் உடனே மாடி மேல உட்காந்து 14வது எல்ஐசி மாடியில உட்காந்து பதில் சொல்லுவேன். இதெல்லாம் வந்து அந்த வயசில் அந்தந்த வயசுல நமக்கு முதிர்ச்சி இல்லாம பண்ற விஷயம். இது எல்லாரும் பண்ணிட்டு தான் வராங்க. இது வந்து தப்பு, ரைட்டுன்னு சொல்றதுக்கே இல்ல. அது காலத்தின் கோளாறு அவ்வளவுதான். அதே காலம் தான் இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்த உங்களுக்கு குடுக்கறதுக்கு என்ன தயார்படுத்தியிருக்கு. இதற்கு இந்த தோல்விகள்லாம் ரொம்ப தேவையா இருக்கு. தோல்விய நினைச்சு யாரும் வருத்தப்படாதீங்க. அதுல கிடைக்கிற லெசன் எங்கேயுமே கிடைக்காது. எனிவே, இப்ப இந்த மேஷ ராசிய எப்படியெல்லாம் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இதுக்குள்ள இன்னும் நெறைய இருக்கு. அதெல்லாம் சொன்னா கன்ஃப்யூஷன் ஆயிடும். பட் இத நீங்க தயவு செய்து ஒவ்வொரு ராசியிலும் பொருத்தி பார்க்க வேண்டும். இப்ப மேஷத்தின் அதிபதி யாருன்னா செவ்வாய். இந்த சார்ட் எல்லாருக்கும் தெரியறதா? யாராவது ஒருத்தர் ஓகே சொல்லுங்க. தெரியுதுப்பா. ஆ. தெரியுது சார். ம். ரமணன். 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 சார் நமஸ்கார். புரியுறதா நான் சார். பேசுறது? கேக்குதுங்க சார், புரியுது. கண்ணன் பேசுனதுலாம் சந்தோஷமா இருந்ததா? சார் ரொம்ப இதுவா இருந்தது சார். ரொம்ப சந்தோஷம். அவர் சொன்னது, அதாவது குறிப்பிட்ட நாளுக்குள்ள அவர் சொன்னது, அவரோட இது அவ்வளவு தூரம் உடனேவே இதுவாயிருக்கு இல்லையா? அதுவே சந்தோஷம் சார். உங்களுக்கு நாங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இல்ல அதெல்லாம் அதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு உதாரணம் காமிச்சா தானே நீங்க நம்புவீங்க இல்லையா? எனிவே மியூட் பண்ணிக்கங்க. கண்டிப்பா. மேஷத்தின் அதிபதி செவ்வாய். ஆ, அது சரராசி. சரம் என்ற மேஷத்தின் அதிபதி செவ்வாய்ங்கிறத மனசுல வச்சுக்கணும். இந்த செவ்வாய்க்கு இன்னொரு வீடு இருக்கு. அது விருச்சிகம். ஒரு பக்கம் இது நெருப்பு ராசி. இன்னொரு பக்கம் விருச்சிகம் என்பது ஜலராசியா இருக்கு. ஆனா இந்த செவ்வாய உச்சம் பெற வைக்கிற இடம் வந்து நிலராசியா இருக்கு. இந்த கான்ட்ரோவர்சிக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஏன்னா ரிஷிகள் வச்சது அவங்க வந்து சும்மாலாம் வச்சிருக்க மாட்டாங்க. நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுட்டே இவ்ளோ டான்ஸ் ஆடுறோம். அவங்கலாம் ரிஷிகள் இல்லையா? அவங்க விஷயம் இல்லாம சொல்லியிருப்பாங்களா? அதனால அந்த ஒரு லாஜிக் உள்ள போக வேண்டாம்.
ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க பண்ணியிருக்காங்க. அது காலப்போக்குல யாராவது ஒருத்தருக்கு புரியும். ஒரு நாள் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எனக்கு புரியல. ஏன் இந்த மாரி வச்சிருக்காங்கன்னு இன்னும் புரியல எனக்கு. சர ராசியான மேஷம், நெருப்பு ராசி, தாது ராசி, தர்ம ராசி, அறம். சுத்த தமிழ்ல அறம். அறம் வீடு. அந்த வீட்டின் அதிபதி செவ்வாய். அப்படியே அவருக்கு 8ஆம் வீடே ஜலராசியான விருச்சிகமும் அவருடைய சொந்த வீடு தான். அடுத்து மகரம் அவருடைய உச்ச வீடு. நிலத்தில் அவர் உச்சமாக இருக்கிறார். அடுத்து நீரான காலச்சக்கரத்தின் 4ஆம் வீடான கடகத்தில் அவர் நீச்சமாகிறார். அப்ப 4 பார்ட் இருக்கு செவ்வாய்க்கு. அவர் மேஷராசியாகவும் செயல்படுவார் செவ்வாய். இன்டைரக்டா விருச்சிக ராசியாகவும் செயல்படுவார். கடக ராசியாகவும் செயல்படுவார். மகர ராசியாகவும் செயல்படுவார். எப்போதும் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். செவ்வாய்ன்னு உங்களுக்கு என்ன வரணும் அப்படின்னா, மேஷம், கடகம், விருச்சிகம், மகரம். அடுத்ததா செவ்வாயின் நட்சத்திரங்கள் எங்கெங்க இருக்கு? ரிஷபத்தில் மிருகசீரிஷமாக இருக்கு. மிதுனத்தில் மிருகசீரிஷம் 3, 4வது பாதமாக இருக்கு. கன்னியில் சித்திரை நட்சத்திரம் 1, 2 இருக்கு. 1, 2ன்னா முதல் பாதம், 2வது பாதம். துலாத்தில் 3, 4 பாதமாக இருக்கு. இந்த பக்கம் மகரத்துக்கு வந்தா செவ்வாய் அவிட்டம் 1, 2 இருக்கு. கும்பத்துல 3, 4வது பாதமா இருக்கு. இத்தனை இடத்திலையும் செவ்வாயின் ஆதிக்கம் அப்படியே இருந்துட்டே இருக்கும். இதுக்கு பேர் இன்டைரக்ட் கரண்ட். செவ்வாய் இருக்கிற இடம் மட்டும்தான். இப்ப செவ்வாய் உங்களுக்கு சிம்மத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. சிம்மத்தை மாத்திரம் செவ்வாய் செய்ய மாட்டார். செவ்வாய் புக்தியில மேஷத்தோட வேலையும் செய்வார். கடகத்தோட வேலையும் செய்வார். சிம்மத்துல இருக்கிறதுனால அந்த வேலையும் செய்வார். விருச்சிகத்துல இருக்கிறதுனால அந்த வேலையும் செய்வார். மகரத்துல உச்சமாறதுனால அந்த வேலையும் செய்வார். இதெல்லாம் அண்டர் கரண்ட். நம்ம இந்த ஜெயலலிதா மேடம் இறந்த பிறகு நிறைய அடுத்த முதல்வர் யாரு அப்படிங்கிறப்ப ஸ்லீப்பர் செல் அப்படிங்கிற வார்த்தை அங்கிருந்து தான் வந்தது. ஸ்லீப்பர் செல் அப்படிம்பாங்க. அந்த ஸ்லீப்பர் செல்லாக இந்த இயக்கம் நடைபெறும் என்பதை மனதில் வச்சுக்கோங்க. ஆக மேஷம் செவ்வாயின் வீடு. அவர் மேஷமாக செயல்படுகிறார், கடகமாக செயல்படுகிறார், விருச்சிகமாக செயல்படுகிறார், மகரமாக செயல்படுகிறார். அதுக்கடுத்து ரிஷபத்துல அவருடைய நட்சத்திரம் இருக்கு. மிதுனத்துல அவருடைய நட்சத்திரம் மிருகசீரிஷமா இருக்கு. இந்த பக்கம் கன்னி துலாத்துல சித்திரையா இருக்கு. இந்த பக்கம் மகர கும்பத்துல அவிட்டமா இருக்கு. இத்தனை வேலையை இந்த செவ்வாய் செய்றார். அவர் கடைசியா என்னதான்யா செய்வாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த பேசிக்க கத்துட்டு அப்புறம் அங்க போலாம். ஆட்சி, உச்சம், நீச்சம், மூலத்திற்கோணம் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ஆட்சி செய்ய போறாரா? உச்சம் செய்ய போறாரா? நீச்சம் செய்ய போறாரா? இல்ல மூலத்திற்கோணம் செய்ய போறாரா? எனக்கு நன்மை செய்வாரா? கெடுதல் செய்வாரா? இத்தனை விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு. அது பலன் பார்க்க போகும்பொழுது, அதை எப்படி அணுக வேண்டும் என்பது அது தனி சப்ஜெக்ட். ஆனா இந்த பேஸ நீங்க புரிஞ்சுக்காம, டமால்னு போயிட்டு 8ல செவ்வாய் இருக்கான் அவ்வளவுதான் நீ அப்படின்னீங்கன்னா, அவன் கட்டை எடுத்துன்னு அடிக்க வருவான். நீ சொன்ன ஒண்ணுமே நடக்கல அப்படிம்பான். எனக்கு நடந்திருக்கு. அதனால நான் சொல்றேன். மத்தவங்கள பத்தி நான் பேசல. ஏன் நடக்கல அப்படின்னு தேட போனப்ப, இத்தனை விஷயங்கள் கிடைத்தது. ஒவ்வொரு குருநாதரும் ஒவ்வொரு விஷயங்கள எனக்கு சொல்லிக் குடுத்தாரு. குருமூர்த்தி மூலமாக பல்வேறு விஷயங்கள் நான் தெரிந்து கொண்டேன். அபயம் சீதாராமன் என்ற மிகப்பெரிய ஞானி மூலமாக பல்வேறு உன்னதமான விஷயங்களை டிகிரி வைஸ் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் 2, 3 பேர் இருக்காங்க. சில பேர் ரொம்ப இம்ப்ரெசிவா இருப்பாங்க. சில பேர் அப்படி வந்துட்டு போவாங்க. இந்த மாரிலாம் இருக்கு. இதெல்லாம் நான் உங்களுக்கு சின்ன ஒரு லேகியம் மாதிரி குடுக்கறதுக்கு தான் இத்தனை விஷயம் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது மேஷத்தின் அதிபதி செவ்வாய்ன்னு தெரிஞ்சு போச்சு. அது சரராசின்னு தெரிஞ்சு போச்சு. அது ஃபயர் நெருப்புன்னு தெரிஞ்சு போச்சு. அது தர்மராசின்னு தெரிஞ்சு போச்சு. அது அறம் என்ற வீடு என்பதும் தெரிஞ்சு போச்சு. அந்த இடத்துல சூரியன் உச்சமாக உள்ளார். எனக்கு சூரியன் அங்க இல்ல சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்குள்ள ஒரு ஸ்லீப்பர் செல் அல்லது அண்டர் கரண்ட்டா வேலை பண்ணிட்டே இருப்பார். அதே ராசியில் தான் சனி நீச்சமாகிறார். காலச்சக்கரத்தின் 10, 11 என்ற மகர கும்பத்தின் அதிபதியான சனி மேஷத்தில் நீச்சமாறார். சூரியனோட பையன் தான் சனி. பையனுக்கும் அப்பாவுக்கும் எவ்வளவு தகராறு பாருங்க. இது எதுக்காக இந்த மாதிரி வச்சாங்க அப்படின்னா, இந்த கேள்விக்கெல்லாம்
சில பேருக்கு மட்டும்தான் பதில் தெரியும். நான் நெறைய தேடின்னு இருக்கேன். எதுக்காக இந்த இவ்ளோ கான்ட்ரோவர்சி அப்படின்ட்டு. ஏன்னா இத நம்ம கிரக ரூபமா பார்க்குறோம். அப்புறம் வந்து உறவுகள் மூலமா பார்க்குறோம். சூரியன்னா அப்பா, குருன்னா புள்ள, செவ்வாய்னா சகோதரன், சக உதரன்னா எனக்கு அடுத்து எங்க அம்மாவின் வயிற்றில் ரத்தமாக பிறந்தவன் அப்படின்னு அர்த்தம். இப்ப செவ்வாய்க்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு. தரணி கர்ப்ப சம்பூதம் சான்ஸ்கிரிட்ல. தரணின்னா பூமி, கர்ப்ப சம்பூதம். செவ்வாய் என்பவன் பூமியின் புத்திரன் அப்படின்னு சொல்றாங்க. அது பெரிய ஸ்லோகம். நான் ஜஸ்ட் 2 இது மாத்திரம் சொல்றேன். இதெல்லாம் சும்மாவே சொல்லல. ஒவ்வொரு ஸ்லோகமாகட்டும், தமிழ்ல உள்ள இலக்கியங்களாகட்டும், காரணம் இல்லாம அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவே இல்ல. பரிதிமார் கலைஞர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. சுத்த தமிழ் அது. அதுக்கு சான்ஸ்கிரிட்ல சூரிய நாராயண சாஸ்திரி. சாஸ்திரினா கலைஞர். நம்ம கலைஞர போய் சாஸ்திரி கருணாநிதி அவர்களேன்னு சொல்ல முடியாது. அந்த மாரி தமிழ்லயும், சான்ஸ்கிரிட்லயும் கொட்டி கிடக்கு. நம்ம அத சரியா படிக்க முடியல. கொஞ்சம் கொஞ்சமா இப்போவாது படிங்க. நல்ல புத்தகங்கள்லாம் படிங்க. நெறைய விஷயங்கள் கிடைக்கும். ஒவ்வொரு புக்ல ஒரு விஷயம் கிடைக்கும். அத கொண்டு போய் கிரகத்தோட அட்டாச் பண்ணி பார்க்கணும். ஸோ மேஷத்துல சூரியன் உச்சம். அங்கு சனி நீச்சம். அந்த வீட்டின் அதிபதி செவ்வாய். செவ்வாய் என்பவருக்கு பவகரணம் ஒதுக்கப்பட்டிருக்கு. கரணம் என்பது பவம். கரணத்தில் செவ்வாயின் பெயர் பவம். பவம்னா சிங்கத்த காமிக்கிறாங்க. அப்ப சிங்க முகத்தில் இருக்கும் பொருட்கள், சிங்கத்தில் பவனி வரும் கடவுள்கள் இத்தனை பேரும் செவ்வாயோட ஆதிக்கத்தோட இருப்பாங்க. அடுத்து அந்த மேஷத்தில் அஸ்வினி முதல் பாதம், 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம் இருக்கு. பரணி 1, 2, 3, 4 இருக்கு. கிருத்திகை முதல் பாதம் இருக்கு. அஸ்வினியின் அதிபதி அஸ்வினி என்ற நட்சத்திரத்தின் அதிபதி கேது. பரணி என்ற நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிரன். கிருத்திகை என்ற நட்சத்திரத்தின் அதிபதி சூரியன். கிருத்தியோட முதல் பாதம் மட்டும்தான் மேஷத்துல. ஏன்னா மேஷத்துல ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 9 பொட்டி இருக்கு. அந்த 9 பெட்டிக்கு உண்டான அதிபதிகள் கேது, சுக்கிரன், சூரியன். அத இங்க நான் விலாவாரியா குடுத்துருக்கேன். இத ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இதுல நெறைய விஷயம் தெரிஞ்சவங்க இருப்பீங்க. இது பேசிக் நெறைய பேருக்கு அரைகுறையா இருக்கிறதுனால தான் இந்த கிளாஸ் எடுக்கிறது. அரைகுறையா இருந்தாலும் அட்வான்ஸா போகணுங்கிறதுக்காக நான் நெறைய விஷயத்த இதுக்குள்ள போட்டுருக்கேன். நீங்க சும்மா 6 மாசம், 1 வருஷம் படிக்கிறது இல்ல. ஜஸ்ட் ஒரு ஒரு 15 டேஸ்ல இந்த பேசிக் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா, அடுத்து நவாம்சம் இதெல்லாம் கத்துண்டு, பலன் சொல்வதற்கு 6 மாசத்துக்குள்ள ரெடி ஆயிடணும். ஏன்னா இந்த வேகமான உலகம், டிஜிட்டல் உலகத்துல நீ 12 வருஷம் கர்நாடிக் கத்துக்கணும்னா யாரும் வரவே மாட்டான். இப்ப கர்நாடிக் கத்துன்னு எவனும் சினிமால பாடல. அதேபோல ஆனா 12 வருஷத்துல கத்துக்கிறத 2 வருஷத்துல கத்துனாலும் நெறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி கத்துக்கணும். அதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்றேன். அஸ்வினியின் அதிபதி கேது. பரணியின் அதிபதி சுக்கிரன். கிருத்திகையின் அதிபதி சூரியன். முதல்ல மேஷ ராசி செவ்வாய் அதிபதி அங்க உச்ச நீச்சத்த பார்த்தோம். அது என்டையர் ராசி பவகரணத்தோட தாக்கம் இருக்குன்னு எடுத்துட்டோம். பவகரணம். ஏன்னா செவ்வாய் தானே அதிபதி. இப்ப அதுக்குள்ள யோகம் இருக்கு. நீங்க நட்சத்திரம் மாத்திரம் மனப்பாடம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. இந்த அஸ்வினி என்பது சித்த நாம யோகமாக செயல்படும். சித்த நாம யோகம். இனிமே நீங்க இன்னைக்கு என்ன நட்சத்திரம்? மூல நட்சத்திரம். அப்ப துருவ நாம யோகம் அப்படிங்கிறது டக்குன்னு அதோட அட்டாச் ஆயிடும். இப்ப 27 நட்சத்திரமும் 27 யோகத்தையும் நீங்க கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணியே தீர வேண்டும். அஸ்வினி நட்சத்திரம் என்பது சித்த நாம யோகமாக செயல்படுகிறது. பரணி நட்சத்திரம் என்பது சாத்திய நாம யோகம் செயல்படும். கிருத்திகை என்பது சுப நாம யோகம் செயல்படும். இது எப்படி ஒரு சிம்பிளா எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இன்னைக்கு குருவாரம். சும்மா உதாரணத்துக்காக சொல்றேன். குருவாரம்னா வியாழக்கிழமை. என்னுடைய குரு வந்து பரணியில இருக்காரு. அப்படின்னு ஒருத்தர் சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். நீங்க உடனே என்ன செய்யணும் அப்படின்னு தெரியுமா? தம்பி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை குரு ஹோரையில போய் அம்பாள பார்த்துட்டு வாயேன் அப்படின்னு சொல்லலாம். இல்ல ஒண்ணு பண்ணு,
செவ்வாய்க்கிழமை சுக்கிர ஹோரையில அந்த கோயில் போயிட்டு வா அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து பலன் சொல்வதற்கு பரிகாரம் சொல்வதற்கு உகந்த நேரம். ஏன்னா, நான் இப்ப உங்களுக்கு இம்மீடியட்டா நமக்கு எல்லாருக்குமே என்னன்னா, சுவிட்ச போட்டா லைட் எரியணும். கரண்ட்டே போக்கூடாது. நான் ஒரு பரிகாரம் சொன்னேன்னா, 1 வாரத்துல நடக்கலன்னா, என் மேல சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டு அவன் சொன்னா ஒண்ணுமே நடக்கல அப்படிங்கிற கண்டிஷன்ல தான் நம்ம இருக்கோம். கல்யாணம் ஆன உடனே 10 மாசத்துல குழந்தை பொறந்துடணும். இப்படிலாம் எல்லாருக்கும் நடக்குமா? நடக்காது. எல்லாருக்கும் 21 வயசுல கல்யாணம் ஆகுதா? இல்லையே. பைசா உள்ளவனுக்கு 40 வயசு ஆகுது. ராகுல் காந்திக்கு ஏன் கல்யாணம் ஆகல? யாராவது அந்த சார்ட்ட பார்த்துருக்கீங்களா? ஒரே நிமிஷம். ராஜீவ் காந்திக்கு கல்யாணம் ஆகல. ஏன்? அந்த சார்ட்ட பார்த்து நெறைய பேரு இந்த மாசம் கல்யாணம் ஆகும், அந்த மாசம் கல்யாணம் ஆகும்னு நெறைய சொன்னாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஓகே இவனுக்கு கல்யாணம் ஆயிடும் அப்படின்லாம் நான் நெனச்சேன். நான் 20 இயர்ஸ் பேக். ஆனா இந்த நிமிஷம் வரையிலும் கல்யாணம் ஆகல. இப்ப எனக்கு ஒரு பொண்ணு இருந்து ராஜீவ்காந்திக்கு 50 வயசு. இந்த பொண்ணுக்கு 25 வயசுன்னு அவன் கேட்டான்னா டப்புன்னு குடுத்துருவேன். ஏன்? சொத்து, பணம். ஏகப்பட்ட சொத்து. என்ன ஃபேமிலி அது? அவன் போனா கூட சொத்து கிடக்கு. இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருமா. அப்படி பேசுற ஒரு நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கோம். பணம் தான் மோட்டிவ் அப்படின்னா அந்த மாரி பேசுவோம். இவ்ளோ பண வசதி இருந்தும் ஒரே ஒரு பையன். அந்த அம்மாவுக்கு எவ்ளோ கஷ்டம் இருக்கும். இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ண முடியலையே அப்படின்னு கஷ்டம் இருக்கும்ல. அப்ப எது தடுக்குது? இந்த கிரகங்கள் தான் இன்டைரக்ட்டா ஸ்லீப்பர் செல்லா, அண்டர் கரண்ட்டா ஒரு வேலை செஞ்சு, அந்த பாக்கியத்தையே இல்லாம பண்ணுது. அன்அஃபிஷியலா சில விஷயங்கள்லாம் காதுக்கு வருது. அது இங்க வேண்டாம். ஆனா, அஃபிஷியலா ராகுல் காந்திக்கு கல்யாணம் ஆகல. ஒரே பையன், லட்சம் கோடி சொத்து கிடக்கு. இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். இதுக்குள்ள எதனால இத எப்படி கண்டுபிடிக்க முடியுது? ஏன் நடக்கல அப்படிங்கிறது, இத்தனை மூல காரணங்களை நாம் பார்க்க வேண்டும். மேஷம் செவ்வாய் அதிபதி, சூரியன் நீச்சம், சூரியன் உச்சம், சனி நீச்சம். பவகரணம் என்பது செவ்வாய்க்கு, அஸ்வினி, பரணி, கிருத்திகைக்கு. அது கேது, சுக்கிரன், சூரியனாக செயல்படுகிறது. அடுத்து யோகம், சித்த நாம யோகம் இன்டைரக்ட்டா உள்ள உட்காந்து ஸ்லீப்பர் செல், அண்டர் கரண்ட். சாத்திய நாம யோகமா இருக்கு. சுபம் நாம யோகமாவும் இருக்கு. அடுத்தது சஷ்டி திதியில் மேஷமும், சிம்மமும் திரிசூன்யமாகும். இந்த 12 ராசியில மேஷ ராசி ஒரே ஒரு வாட்டி சஷ்டி மூலமாக திரிசூன்யமாகும். கடகராசி சப்தமி மூலமாக ஒரே ஒரு வாட்டி திரிசூன்யமாகும். கும்பராசி இது 3ம் ஒரு வாட்டி தான் திரிசூன்யம். நீங்க இந்த பக்கம் சிம்மத்துக்கு வந்தீங்கன்னா 5 திரிசூன்யம் அதுக்குள்ள இருக்கு. தனுசுக்கு வந்தா 4 திரிசூன்யம் அதுக்குள்ள இருக்கு. அது அடுத்த வாரம் அந்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். திதி சூன்யத்தால் அதிகம் பாதிக்கப்படுவது ஃபர்ஸ்ட் மார்க் சிம்மத்துக்கு. 2வது மார்க் தனுசு. அதை எப்படி டிகிரி வைஸ் பிரிச்சு நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறதையும் நான் சொல்லித் தரேன். இப்ப சஷ்டி திதியும் உள்ள வந்துடுது. அஸ்வினி நட்சத்திரம் என்பது கேது அதிபதி. அவருடைய கரணம் பத்தரை கரணம். அப்ப பத்தரை கரணம் இந்த 4 பாதத்தில் ஸ்லீப்பர் செல், அண்டர் கரண்ட்டா வேலை பண்ணிண்டே இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது பரணி நட்சத்திரம் சாத்திய நாம யோகமாக செயல்படுகிறது. கரணத்தில் தைத்துளையாக செயல்படுகிறது. அந்த 4 பாதத்திலும் தைத்துளை கரணத்தின் பாதிப்பு தாக்கம் இருக்கவே செய்யும். கிருத்திகை நட்சத்திரம் என்பது சுப நாமயோகமாக செயல்படுகிறது. வணிஜை கரணமாகவும் செயல்படுகிறது. ஏன்? அஸ்வினிக்கு அதிபதி கேது, கேதுக்கு பத்திரை. பரணியின் அதிபதி சுக்கிரன், சுக்கிரனுக்கு தைத்துளை கரணம். கிருத்திகை என்பது சூரியனோட நட்சத்திரம். சூரியனுடைய கரணம் வணிஜை. இத்தனை பேர் உள்ள இருக்காங்க. நான் இதுல இன்னும் ஒரு 5, 6 பேரை விட்டுட்டேன். ஏன் விட்டேன்னா, இத ஃபர்ஸ்ட் நீங்க ஞாபகம் வச்சுட்டாதான் மத்த விஷயங்களை எளிமையாக உங்களால் மனதில் நிலைநிறுத்த முடியும். அதுக்காக தான் அத வச்சிருக்கேன். இப்ப எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா, உங்களுடைய டவுட்ட நான் கிளியர் பண்றேன். ஏன்னா நான் பாட்டுக்கு எடுத்துட்டே இருந்தா யாருக்கு புரிஞ்சது இல்ல எனக்கு தெரியாது. ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து டவுட் கிளியர் பண்ணணும்.
ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எல்லாரும் உங்களுடைய கைகளை தூக்கி காமிங்க. நான் ஒவ்வொருத்தரையா கூப்பிடுறேன். நம்ம எல்லாருக்கும் நான் பதில் சொல்றேன். பேசிண்டே போறது ஒரு விஷயம். அது புரிஞ்சுக்காம நீங்க போயிட்டே இருந்தா கஷ்டமாயிடும். பிருந்தா பழனிசாமி. சொல்லுங்க மேடம். சார் இப்போ நம்ம வந்து இந்த கைத்துளைங்கிறது நம்மளோட கரணம் பரணியா இருக்கும்போது நட்சத்திரம் பரணியா இருக்கும்போது நம்மளுக்கு அது கரணம் வந்து கைத்துளை இருக்கு. ஒரு நிமிஷம். பரணி, பூரம், பூராடம், ரிஷபராசி, துளாராசி இதுக்குள்ள தைத்துளை எந்த கரணம் ஸ்லீப்பர் செல்லா, இன்டைரக்டா, அண்டர் கரண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். யோகம் வந்து ஆனா இந்த இது அதுல அந்த எந்த கரணம் நம்மளுக்கு யோகம்னா இந்த பவகரணம் இதுதான் வந்து யோகம் வரும் யோகம் இல்லைங்களா? வேறு, கரணம் வேறு. ஓ, யோகம் வேறு, கரணம் வேறு. கரணம் வேறுமா? சரி சரிங்க. ஆனா இந்த தைத்துளை பவா பவா அப்படிங்கிறது எல்லாம் ஒரே இதுதான் வருமா சார்? இல்ல மேடம். உங்களுக்கு பேசிக் தெரியாததுனால நீங்க மியூட் பண்ணிக்க. அடுத்து யாரு? அனந்தராமன். சார் வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க. நமஸ்காரம். ஓகே. நமஸ்காரம் இப்ப சார். இது லக்னத்துக்கும் அப்ளிகபிள் ஆகுமா சார்? இப்ப துலாம் ராசி சொன்னீங்க. துலாம் லக்னம்? ஆமா. ஓகே. எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும். ஓகே சார். அதுக்கு தான் தேங்க் இப்ப யூ. என்ன சொன்னேன், இப்ப மேடம் என்ன கேட்டாங்க, தைத்துளை கரணம், பவம்ங்கிறது அவங்க கன்ஃப்யூஷன் ஆயிட்டாங்க. ஏன்னா, ம். செவ்வாய்க்கு பவகரணம். ஓகே. அதிபதி. பவம் என்பது செவ்வாயோட கரணம். அத ஓகே. நான் சொன்னேன். அவங்களுக்கு அந்த கரணம் யோகத்துல அதிகமா தெரியாததுனால அவங்க 2யும் கம்பைன் பண்ணி ஒரு கேள்வி கேட்டாங்க. அதனால தான் இருங்க மேடம் நான் அப்புறம் சொல்றேன் அப்படின்ற மாரி நிறுத்திட்டேன். இப்ப ஓகே. நீங்க என்ன கேட்கிறீங்க? இது வந்து நான் துலா லக்னம் எனக்கு இப்படி இருக்குமா அப்படின்னா, தைத்துளை கரணம் அப்படின்னாலே அது எங்கெங்க இருக்குன்னா, பரணி, பூரம், பூராடத்துக்குள்ள இருக்கு. ஓகே. சாத்திய நாம யோகத்துக்குள்ள இருக்கு. ஓகே. சௌபாக்கிய நாம யோகத்துக்குள்ள இருக்கு. ஏன்னா அது ஓகே. வந்து பூரா நட்சத்திரமா செயல்படும். ஓகே. யாகத நாம யோகம் என்ற பூராட நட்சத்திரத்துக்குள்ளேயே இது இந்த தைத்துளை கரணம் இருக்கு. ஓகேங்க சார். அப்ப இந்த காலச்சக்கரத்தின் மேஷ ரிஷபம் மிதுன கடகம் 12 வரலையும் எடுத்துன்னு போயிட்டு, எங்கெங்கெல்லாம் அந்த தைத்துளை கரணம் செயல்படுது அப்படின்னா, பரணி நட்சத்திரமாகவும், சாத்திய நாம யோகமாகவும் செயல்படுகிறது. ஓகேங்க சார். ரிஷப ராசியாகவும் செயல்படுகிறது. ஓகேங்க. சிம்மத்தில் பூர நட்சத்திரமும், அ சௌபாக்கிய நாம யோகமாகவும் செயல்படுகிறது. நாம யோகமும் நட்சத்திரம் ஒண்ணுதான். ஓ. இது 2த்தையும் நீங்க நட்சத்திரம் எப்படி ஞாபகம் வச்சுக்கீங்களோ, அதே போல இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. அப்பதான் பலன் எடுக்கிறது ஈஸியா இருக்கும். நமக்கு பலன் ஃபெயிலியர் ஆறதுக்கு காரணமே இந்த பேசிக் மெட்டீரியல் எல்லாத்தையும் நம்ம ஓரம் கட்டிடுறோம். ஓ. அதுதான் பிரச்சனை. இந்த பக்கம் நீங்க தனுசுக்கு வந்தீங்கன்னா, அங்க பூராட நட்சத்திரம், வியாகத நாம யோகம். ஓகே. அடுத்து இந்த கரணம், தைத்துளை கரணம் என்பது சுக்கிரன் அப்படின்னா, சுக்கிரன் எங்க உச்சமாறான்? மீனத்துல உச்சமாறான். மீனத்தை வச்சுலாம். ஆமாங்க. அங்க வந்து மீனம் சார். எங்க நீச்சமாறான்? கண்ணில சார். அப்படியே 7ஆம் இடம். கரெக்ட்டா? ஓகே சார். கரெக்ட் சார். சரி சார். உச்சத்துக்கு ஏத்தாப்புல நீச்சம், நீச்சத்துக்கு ஏதாவது உச்சம். இது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ரொம்ப பேசிக் மெட்டீரியல். ரொம்ப பேசிக் மெட்டீரியல். அப்ப தைத்துளை கரணம் என்ற சுக்கிரன் உச்சமாவது மீனத்தில். மீனத்துல கிம்ஸ்துக்னம் என்ற புதன் நட்சத்திரமான ரேவதியில் சிவநாம யோகத்தில் உச்சமாறான்னு எடுக்கணும். இவ்வளோ இருக்கு அதுக்குள்ள. ஓகே எனக்கு சார். ஓகே. சுக்கிரன் உச்சம். நான் வீடு வாங்க முடியல, கார் வாங்க முடியலன்னா, அவன் நிஜமாலே உச்சமா இருக்கானா? எந்த நட்சத்திரத்துல இருக்கான் அப்படின்னு பார்க்கணும். அது அந்த 9 பெட்டியில எந்த பெட்டியில உட்கார்ந்திருக்கான்? ஓ. சுக்கிரன் வந்து மீனத்துல உச்சம். ம். மீனத்தில் புரட்டாதியின் 4வது பாதம் இருக்கு. ம். உத்திரட்டாதியின் 1, 2, 3, 4 பாதங்கள் இருக்கு. ரேவதியின் 1, 2, 3, 4 பாதம் இருக்கு. அப்போ 9 பெட்டி அதுக்குள்ள இருக்கா? இருக்கு சார். ஆமாங்க. இந்த 9 பெட்டியில 28வது பெட்டி 28வது டிகிரியில தான் உச்சமாறான். 22ன்னா 9வது பெட்டியில தான் உச்சமாறான். ம். அது ரேவதியின் 4வது பாதம். ஓகே. அப்ப ரேவதி அப்படின்னா புதன் அதிபதி. ம். ம். அது சிவநாம யோகம். ஓ. அது கிம்சுக்கண கரணம். இத்தனையும் உங்களுக்கு வந்தாதான் பலன் எடுப்பதற்கு ஈஸியா இருக்கும். ஓ. இத்தனையும் கொண்டு வரணும். கொண்டு வந்தாதான் இது செயல்படும்.
நம்ம வெறுமனே என்ன பண்றோம், 9 கிரகங்கள் போறோம், 12 ராசி போறோம், அப்புறம் 27 நட்சத்திரம் போறோம். நீ என்ன ராசிப்பா? மகர ராசி. 7ல குரு இருக்கான், லக்னத்தை பார்க்கறான்ல. 2, 3 மாசத்துல கல்யாணம் ஆயிடும்பான். அவன் 90 வயசுலும் கல்யாணமே ஆகாம அந்த வழியா போனா நம்மள அடி பின்னிடுவான். ரைட். பின்னுவானா மாட்டானா? கண்டிப்பாக. ஆமா. அதனாலதான் அந்த அடிப்படையை ரொம்ப டீப்பரா எடுத்துன்னு போறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நல்லது. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். நோட் பண்ணிக்கிட்டேன். நல்லது. தேங்க்யூ. தேங்க்யூ. வேற யாரும் கேள்வி கேட்க விரும்பவில்லை. ஓகே. ஆனந்த் விஸ்வநாத் இருக்கீங்களா? ஆனந்த் விஸ்வநாத், நமஸ்காரண்ணா. தாங்கள் சொல்ல விரும்புவது? அந்த பிரசன்னத்தை பத்தி ஒரு சின்னதா அன்னைக்கு போட்டோம் இல்லையா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லலாமா? எந்த பிரசன்னம்? அந்த உங்க நண்பருடைய தாயார் வந்து மோட்சம் அடைஞ்சாங்க இல்லையா? அதை நான் ஸ்லைட்ல கொண்டு வரலையா? அதை கொண்டு வந்தா நம்ம எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நோ ப்ராப்ளம், சாயங்காலம் இருந்தாலும் நீங்க ஜென்ரலா பேசுங்களா, அதை பத்தி பேசுங்க. சரிண்ணா, ஓகே. ஜென்ரலா பேசுறேன், ஸ்லைட்ல இருந்தா ஓகே. ஓகே, நோ ப்ராப்ளம், நான் சொல்லிடுறேன். ஜஸ்டா சொல்லுங்க. அதாவது 18/10/2025 மாலை 5:50 வந்து ஒரு பிரசன்னம் வந்து அண்ணா போட்டிருக்காரு. அந்த கேள்வியை நான் வந்து எப்படி புரிஞ்சுட்டேன்னா, தாயார் வந்து உடல்நல சரியில்லாம ஐசியூல இருக்காங்க, குணம் ஆகுவாங்களா ஆக மாட்டாங்களா அப்படிங்கிற விதத்துல நான் புரிஞ்சுட்டேன். அன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா ஐப்பசி 1ஆம் தேதி என்பதனால் 5:56 மீனம் முடிஞ்சிருது. ஸோ கேள்வி கேட்ட நேரம் வந்து 5:50. ஸோ அப்ப வந்து மேச லக்னம் வந்து தொடங்கிடுது. மேசம் வந்து தொடங்கும் பொழுது உங்களுக்கு வந்து அஸ்வினி செவ்வாய் கேது அன்றைய தினம். செவ்வாய் கேது வந்து அன்றைய தினத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயும் கேதும் அன்றைய தினத்துல 3:11 இருக்காங்க. செவ்வாயும் கேது அன்றைய தினத்துல 3:11 இருக்காங்க. ஒண்ணு கேள்வி வந்து பிரதிபலிக்குதா, கிரகம் வந்து அந்த கேள்வி பிரதிபலிக்குதா, லக்னம் வந்து கேள்வி பிரதிபலிக்கிறா அப்படிங்கிற பார்க்கும் பொழுது கேள்வி காரகத்துவமான சந்திரன் வந்து இருப்பது சிம்ம ராசி. அன்றைய தினம் வந்து திதி வந்து பாத்தீங்கன்னா திரியோதசி திதி. திரியோதசி திதி தைப்பிரை திரியோதசி திதி என்பதனால் சிம்ம ராசி வந்து திதி சூன்யம் அடைகிறது. அந்த இடத்துல சந்திரன் இருப்பதால் கேள்வி வந்து பிரதிபலிக்கிறது ஒன்று. ரெண்டாவது, சந்திரநாமது நட்சத்திரமான உத்தர நட்சத்திரம் வந்து அந்த லக்னத்திற்கு 7ஆம் வீட்டிலான துலா ராசியில அமர்ந்து உதய லக்னமான மேஷத்தை பார்வையிடுவதனால் கேள்வி வந்து லக்னத்தை பிரதிபலிக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அடுத்ததா வந்து தாயார் குணமாவார்களா மாட்டார்களா அப்படிங்கிற நான் புரிஞ்சின்றது. தாயார் என்பது வந்து 4ஆம் இடம். ஸோ மேஷ ராசிக்கு 4ஆம் இடமா பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடகராசி வருகிறது. அந்த கடகராசிக்கு 6ஆம் வீடு எடுத்திருந்தோம்னா தனு ராசி. இந்த தனு ராசிக்கு 3ஆம் இடமாக வரக்கூடியது சனி, 11ஆம் இடமாக வரக்கூடியது சுக்கிர பகவான். அந்த சனியும் சுக்கிரனும் இந்த இடத்துல வந்து கேந்திரமாக வருகிறார்கள். இது போல கேள்வியில வந்து கேந்திரமாக வரக்கூடாது. கேந்திரம்னா 1, 4, 7, 10 இந்த இடத்துல இணைவுகள் இருந்தால் கேந்திரம்னு சொல்லுவாங்க. இது மாதிரி கேள்விகளுக்கு கேந்திரமாக வரக்கூடாது. இப்போ கேந்திரமா வரும்போது மோட்சம் அடைந்து விடுவார். எப்பொழுது மோட்சம் அடைவார் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த தனுசு ராசிக்கு 11ஆம் இடமான துலா ராசிக்கு வந்து சனி பகவான் வருவதற்கு 8 நாட்கள் ஆகும். சுக்கிர பகவான் வருவதற்கு 1 நாட்கள் ஆகும். ஸோ 8 + 1 9 நாட்கள், 9 மணி நேரம், 9 வாரம், 9 நாட்கள் அல்லது 9 மாதம் அப்படிங்கிறது கணக்கு. இதை வந்து இன்னும் துல்லியமா சொல்லும் பொழுது பார்த்தோம்னா தனுசு லக்னாதிபதியான குரு பகவானை வந்து எடுத்துக்கணும். குரு பகவான் வந்து அடுத்து வரக்கூடிய குரு பகவான் நட்சத்திரம் வந்து விசா நட்சத்திரம். சந்திர பகவான் எப்பொழுது விசா நட்சத்திரத்தை டச் பண்ணுவாரோ அந்த நேரத்துல வந்து மோட்சம் அடைந்து விடுவார் அப்படின்னு நான் கணக்கு போட்டு சாய்நாட்டை சொல்லியிருந்தேன். ஆனா சந்திரன் வந்து ராகுக்குள்ளார நுழையும் பொழுது அந்த அம்மா வந்து மோட்சம் அடைஞ்சிட்டாங்க. ஸோ அது ஏன் அப்படிங்கிறது சாய்நாதம் விளக்கணும். நன்றிண்ணா. குரு அன்னைக்கு எங்க இருந்தார் சுனாதன்? கடகத்துல. கடகத்துல எந்த நட்சத்திரத்துல இருந்தார்? புனர்பூசம் குருவோட நட்சத்திரம். ராகு எந்த நட்சத்திரத்துல இருக்கார்? ராகு பூரட்டாதி. அப்ப குரு ராகுவோட கண்ட்ரோல்ல வந்துட்டாரா? ஆமாங்க, அன்னைக்கு நீங்க சொல்லியிருந்தீங்க. இது ராகு கேதுவை விளக்கெண்ணெய் ஊத்தி பார்த்தாதான் இந்த விஷயத்த நம்ம எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஏமாந்து சாதி விசாகத்துல போகும்போது மோட்சம் அடைவார்னு நினைச்சா சாதியில் வரும்போது நம்ம மோட்சம் அடைஞ்சிட்டாங்க. ராகு புரட்டாதியில இருக்கார். புரட்டாதி என்பது கும்பத்தில் இருக்கு. கும்பத்தில் தான் ராகு இன்னைக்கு இருக்கார். அவரு புரட்டாதிங்கிறது குருவோட நட்சத்திரம், சனியோட வீடு, தனி ஆயுள்காரகன். அங்க கொண்டு வந்து முடிச்சிட்டாரு. அவ்வளவுதான். சரிண்ணா சார். இது வந்து அந்த அம்மாவுக்கு வந்து நெஞ்சில சளி கட்டி அதனால வந்து அந்த இது வச்சிருந்தாங்களாண்ணா, ஸ்டெண்ட் வச்சிருந்தாங்களா? சகலவிதமான குற்றங்களும் இருக்கு சார் இந்த அம்மாக்கு.
சரிண்ணா அவங்க ஒரு சரிண்ணா வாரம் 10 நாளாவே ஐசியூல இருக்காங்க. திடீர்னு முழிச்சு பாக்குறாங்க. சரிண்ணா சரிண்ணா உடனே டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்டு இன்னும் 2 நாள்ல சரியாயிடும், இப்ப முழிச்சிட்டாங்க அப்படின்னு டாக்டருக்கு ஒரே கன்ஃபியூஷன். அவனுக்கு ஜோசியம் சரிண்ணா தெரியாது இல்ல. கண்டிப்பா அதனால கண்டிப்பா அது பிரைவேட் ஹாஸ்பிட்டலா கவர்மெண்டா எனக்கு தெரியல. பிரைவேட்டா இருந்தா சரிண்ணா பில்லு போடுவான். கண்டிப்பா 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 ஆனா ம் ஏன் நம்மள்ட்ட கேள்வி கேட்ட அன்னைக்கு அந்த மோட்ச ராசிகள் பலமாக இருந்தது. அதான் காரணம். கேதுவோட பலம் ஜாஸ்தியா இருந்தது. அதனால 7 நாள்னா 6வது நாள் அவங்க இறந்துட்டாங்க. ஆமாண்ணா எனக்கு நான் விசாக நட்சத்திரம் கணக்கு எடுத்திருந்தேன். ஆனா சுவாதியில போனதுதான் எனக்கு வந்து புரியல. அதுக்காக தான் உங்களுக்கு கேட்கிறேன். இதுவே நமக்கு வெற்றி தான் சார். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போகணும் இருக்கு. ஃபர்ஸ்ட் இப்ப சரிண்ணா சரி 75 மார்க் வாங்குவோம். அப்புறம் 80, சரி 85, 90, 99க்கு போலாம். சரிண்ணா ஓகே பட் இது நன்றி. வந்து இங்க உள்ளவங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் இல்லையா? அப்ப நம்மளாலையும் சொல்ல முடியுமான்னா இந்த ஒர்க் எல்லாம் பண்ணினாதான் சொல்ல முடியும். கண்டிப்பாண்ணா கண்டிப்பா. தேங்க்ஸ் ஆனந்த். ரொம்ப தேங்க்ஸ். ஓகேண்ணா நன்றி நன்றி. வேற யாராருக்கும் இந்த கிளாஸ் பத்தி டவுட் இருந்தா கேட்டீங்கன்னா நம்ம பேசலாம். யாருமே கேட்கல. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கா, புரியலையா, குழப்பமா இருக்கா என்னன்னு தெரியல எனக்கு. கைகளை உயர்த்தவும் இல்லை. இல்ல யாராவது அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ப்ளீஸ். ஹேண்ட் ரைஸ் பண்ண தெரியலன்னு டக்குன்னு யாராவது ஒருத்தர் நான் ஒரு கேள்வி கேட்கலாமா சார் அப்படின்னு கேட்கலாம். கேளுங்க, தைரியமா வாங்க. அதுக்கு தான் இந்த கிளாஸ். சுவாமி வணக்கம் சுவாமி. யார் பேசுறது? மகேஷ் பேசுறேன் சுவாமி, சென்னையில இருந்து. இப்போ மகேஷ். மேஷத்துக்கு வந்து விலைக்கு ஆமா சுவாமி மகேஷ்னு சொல்லுங்க. இருக்கும் சுவாமி. சுவாமி மகேஷ் மேஷத்தை சொல்லுங்க சார். பத்தி விலைக்கு சொல்லிட்டு இருந்தீங்க சுவாமி. ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. எனக்கு என்ன சந்தேகம்னா, சுவாமி இப்போ இல்ல, அதுல சுவாமி மத்த இல்ல கரண ஐயா ஐயான்னு சொல்லிடுங்க போறோம். சரி சரிங்க ஐயா. இப்போ மத்த கரணமும் அதுல வரும் தானே ஐயா? அந்த தைத்துளை விருத்தி நாம யோகம்லாம் வரும் தானே ஐயா அதுல? எதுல? அது அடுத்த இதுல சொல்றீங்க மேஷத்துல. இல்ல உங்க கேள்வி எனக்கு புரியல சார். இப்போ வந்து சாத்தியம், சித்தம், சுபம் இந்த 3 கரசை இந்த கரணம்லாம் கரெக்டா சொன்னீங்க இல்லையா? மத்த கரஜையை நாம பத்தி நான் யோகமும் அதுல பேசவே நான் மேஷராசி பத்தி கேட்கலங்க. மட்டும்தான் பேசிட்டு இருக்கேன். கரெக்டா அதை பார்த்து சொல்லுங்க. நம்ம எக்ஸ்ட்ரா நாலேஜ் இல்ல எங்க உள்ள மேஷராசியில நுழைச்சோம்னா எல்லாரும் குழப்பமாயிடுவாங்க. மேஷராசி சரிங்க அதை மட்டும் பேசுங்க ப்ளீஸ். அதுல என்ன கன்ஃபியூஷன், அதாங்க ஐயா. எப்படிலாம் எடுக்கலாம்னு கேளுங்க, நான் சொல்றேன். மேஷராசியில மத்த நாம யோகமும் வரும் தானையான்னு கேக்குறேன் சாமி. ஏன்னா என் பையன் பிறந்த மேஷராசி மேஷ நக்கணும். தைத்துளை விருத்தி வருதுங்க ஐயா. விருத்தி கவுளம் வருது. அதனால இந்த இன்னும் சந்தேகம் கிளாரிட்டி இல்ல உடனே உங்கள்ட்ட. வந்ததுங்க ஐயா. உங்க பையன் என்ன நட்சத்திரம்? பரணிங்க ஐயா. பரணினா சாத்திய நாமகம் அதுக்குள்ள இருக்கு. ஓகேவா? சரிங்க ஐயா. ரைட். உங்க இல்ல பையன் இது என்ன வந்து லக்னம்? சூட்சுமமா செயல்படும் இருங்க சொல்றீங்க. நான் சொல்றத அது மாத்திரம் கவனிங்க சார். எதிர்த்து பேசாதீங்க. நீங்க சரிங்க கேள்வி ஐயா. கேட்க வந்திருக்கீங்க, நான் பதில் சொல்ல வந்திருக்கேன். கன்ஃபியூஸ் பண்ணீங்கன்னா எல்லாரும் சரிங்க கன்ஃபியூஷன் ஆயிடுவாங்க. சரி உங்களால் சரியாக கேள்வி கேட்க தெரியவில்லை. அதை சரி பண்ணவே நான் வந்திருக்கேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க பையன் பரணி சரிங்க நட்சத்திரம் ஐயா. கரெக்டா? ஆமாங்க ஐயா. அப்ப செவ்வாய் என்ற மேஷ ராசியில் பரணி நட்சத்திரம் உங்க பையன் பிறந்திருக்கான். ஆமாங்க. செவ்வாய் என்ற பவகரணத்தில் உள்ள பரணி நட்சத்திரம் என்ற சாத்திய நாமயோகத்தில் அவர் பிறந்திருக்காருன்னு எடுத்துக்கணும். சரிங்க ஐயா. புரியுதா? ரைட். இப்ப அவர் என்ன லக்னம் உங்க பையன்? மேஷ லக்னம் ஐயா. அப்ப பவகரணம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். அவர் பவகரணத்துல பிறக்கல. ஆனால் அந்த கரணத்தின் ஆதிக்கம் அவர் மீது இருக்கும்னு அர்த்தம். துர்த்துன்னு சமாளிக்க முடியாது. என்ன வயசா இருது? 3 வயதுங்க ஐயா. சமாளிக்க முடியாது. உண்மைதாங்க ஐயா. சமாளிக்க 3 வயசு என்னையா? ஐயோ இவனோடயே என் நேரம் ஃபுல்லா போயிடுது அப்படிம்பீங்க. உடைச்சிருவான். ஏதாவது எடுத்தா மேல இருந்தா டபக்குன்னு கீழே போட்டு உடைச்சிருவான். எதெல்லாம் முடியாதோ அதெல்லாம் செய்வதற்கு உண்டான எல்லா முயற்சியும் அவன் செஞ்சுட்டே இருப்பான். கரெக்டா இல்லையா? கரெக்ட்டுங்க ஐயா. நிச்சயமா. இப்போவாது அடிபட்டு ரத்தம் வந்திருக்கா அவனுக்கு? இல்லங்க ஐயா. ஆனா துருத்துருன்னு எல்லாமே டக்குன்னு கவுத்துறது, சாத்தி விட்டுறது. ஜாக்கிரதையா வச்சுக்கோங்க சார். அடிபட்டு ரத்தம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கண்குத்தி மாதிரி பாத்துக்கங்க. செவ்வாய் வந்துட்டாலே பசங்களை சமாளிக்க முடியாது. சரி, அவருடைய கரணம் சொல்லிட்டீங்க. அவருடைய திதி என்ன? அஷ்டமிங்க ஐயா.
ரைட். அவருடைய யோகம் என்ன? விருத்தி விருத்தி நாமயோகமே. அப்ப விருதி என்பது கேது விட்ட போயிடுது. மூல நட்சத்திரம். ம் அவன் பெரிய நல்லா படிப்பான் சார். அவன் ஒரு 5, 6 வயசுக்குள்ளேயே அவன் ஹைலி இன்டெலிஜென்ட்டா இருப்பான். சரிங்க ஐயா, சந்தோஷம். அவன் கேள்வி கேட்டே உங்களை காலி பண்ணிடுவான். அவன் கேள்விக்கெல்லாம் உங்களால பதிலே சொல்ல முடியாது. ம் இப்பயும் அப்படிதாங்க ஐயா இருக்கான். பேசுறானா நல்லா? பேச்சு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க ஐயா. என்ன அது இது தொடர்ந்து பேசிட்டே இருப்பாங்க ஐயா. தொடர்ந்து பேசுவான், கேள்வி கேட்டுட்டே இருப்பான். இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு 2 பேரும் பதிலே சொல்ல முடியாது அவனுக்கு. இப்ப உங்க சரிங்க ஐயா, வீட்ல நிச்சயமா யாராவது அப்படிதாங்க. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறார்களா? அப்பா, அம்மா, நீங்க, ஒய்ஃப்? ஐயா மனைவி கான்ட்ராக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஐயா, அரசு துறையில தான். ஆனா கான்ட்ராக்ட் பேஸ்ல இருக்காங்க ஐயா. யாருக்காவது மேஜர் ஆபரேஷன் ஆயிருக்கா? இல்லங்க ஐயா. போலீஸ் துறையில யாரா இருக்காங்களா? இல்லங்க ஐயா, இப்போ இல்ல. ஆர்மி, போலீஸ் இந்த மாதிரி யாரும் இல்ல. அப்பா வழி, அம்மா வழி கேட்கறேன். இல்லங்க ஐயா, உங்க வழி எதுவும் இல்ல. இல்லங்க ஐயா, சீருடை பணியில யாருமே இல்லங்க ஐயா. ரைட். நிலம் சார்ந்த பிரச்சனை இருக்கா? நிலம் சார்ந்த பூர்வீகத்துல இருக்குங்க, அது பாகம் பிரிக்காம இருக்குங்க எனக்கு, அப்பாவோட சொத்துல. அதுல ஏதாவது டாக்குமெண்ட் இஷ்யூ இருக்கும், ஜாக்கிரதை. ஓகே. இருக்குங்க நேம் டிரான்ஸ்ஃபர் சம்திங் அதெல்லாம் இருக்குங்க ஐயா. அதனால தான் இன்னும் சீக்கிரம் முடிக்காம முடிச்சிருங்க, வச்சிருக்கோம். இல்லைன்னா அது அனுமார் வால் மாதிரி போயிட்டே இருக்கும். கடைசியில யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம சரிங்க போயிடும். ஐயா. சரிங்க ஐயா, நல்லது. இன்னும் நன்றிங்க நிறைய ஐயா. போயிட்டே இருக்கலாம். நான் எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, இதை போல நீங்களும் நாளைக்கு சொல்லணும் அப்படிங்கிறது தான். நான் 10 கேள்வி கேட்டதுல 2 கேள்வி எனக்கு ஃபெயிலியர் ஆனா எனக்கு பிரச்சனையே இல்லை. 8 கேள்வி நான் ஜெயிச்சிட்டேன்ல. புரியுதுங்க ஐயா, உண்மைதாங்க ஐயா, 8 நிச்சயமா. அவ்வளவுதான். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அடுத்து யாரு? நன்றிங்க ஐயா, நன்றி. நல்லது. லலிதா வாங்க. கொஞ்சம் கிட்ட வச்சு பேசுங்க, கேட்கல சரியா. சார் டிஃபன் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் சார். சூரியன் வந்து உச்சம் போட்டிருக்கீங்க சார். ம். அந்த நீச்சம்னு இருக்கிறது வந்து என்ன நீச்சம் சார்? பரணி நீச்சம். சனி நீச்சம். அந்த மேல வந்து சூரியன் பார் சனின்னு போட்டிருக்கும் பாருங்க. ஆமாங்க சார். அப்ப கீர்த்திகள் சூரியன் வந்து உச்சம், சனி நீச்சம். என்னங்க? கீர்த்திகள் வந்து டேஷ் போட்டிருக்கீங்க சார். அப்ப அங்க அது வந்து ஒரே நிமிஷம் நான் திருப்பி காமிக்கிறேன் இருங்க. ஓகேங்க சார். இப்ப மேஷத்தின் அதிபதி செவ்வாயின்னு போட்டேன். ஆமாங்க சார். உச்சம் தனி நீச்சம் தனியா நான் போட்டா கன்ஃபியூஷன் ஆடுங்கிறதுக்காக உச்ச நீச்சம் போட்டேன். இதுவே கன்ஃபியூஷன் ஆயிடுது. சூரியன் உச்சம். ஏன் அந்த 4 சூரியன் போட்டிருக்கேன் அப்படின்னா, அஸ்வினில தான் சூரியன் உச்சம், ஓகே. பரணியில சனி நீச்சம். அதனால அந்த மாதிரி போட்டிருக்கேன். ஓகே. பரணி நட்சத்திரத்தில் சனி நீச்சம், அஸ்வினி நட்சத்திரத்தில் சூரியன் உச்சம். அதுக்காக அந்த மாதிரி. ஓகேங்க சார். தேங்க்யூ. ஓரளவு ஃபாலோ பண்ண முடிஞ்சதா? ஃபாலோ பண்றேன். நல்லது மேடம், தேங்க்யூ. வேற யாருக்கா கேள்வி இருக்கா? சார் வணக்கம் சார். வணக்கம். நான் யாரு? சீர்காழில இருந்து பேசுறேன், விவேக். யாருங்க? சீர்காழில இருந்து விவேக் பேசுறேன் சார். சீர்காழியில இருந்து விவேக், சொல்லுங்க சார். சார் சற்று நேரத்துக்கு முன்னாடி நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டாங்க, இந்த மாதிரி விருத்தி யோகம் சொல்லி பேசினாங்க அவங்க பையன். நீங்க அவங்களுக்கு துருவத்தை வந்து தானே பிடிச்சி சொல்றீங்க, கேது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க சார். தப்பா சொல்லிட்டேன் சார், நான் என்னோட தவறு அது. கண்டம், விருத்தி, துருவம். ஆமா சார், கண்டம் விருத்தி. என்பது ஓகே சார், சொல்லுங்க. விருத்தி என்னுடைய தவறு அது. அது ஃப்ளோல வந்துடுது, மன்னிக்கவும். ஓகே, தப்பா சொல்லிட்டேன், மன்னிக்கவும். பரிகம், அதாவது சாரி, கண்டம், விருத்தி, துருவம். கண்டம் என்பது அனுஷ நட்சத்திரம், விருதி என்பது கேட்டை நட்சத்திரம், துருவம் என்பது மூல நட்சத்திரம், வியாகாதம் என்பது சுக்கிரனோட நட்சத்திரமான பூராடம். கரெக்டா? பூராடம் கரெக்ட் சார். நன்றி சார், என்னை திருத்திமைக்கு நன்றி. சம்டைம் இந்த ஃப்ளோல வரும்பொழுது நமக்கு சில தவறுகள் நடக்கும், மன்னிச்சிருங்க. சரி. தங்கதுரை சார் வாங்க சார். தங்கதுரை வாங்க. ஐயா வணக்கம். சொல்லுங்க சார். குழுவில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். ஐயா, நான் புரிஞ்சுக்கிட்டது அது சரியா தவறான்னு சொல்லுங்க ஐயா. இப்போ வந்துட்டு நம்ம மேஷலக்கணமா இருக்கோம், அதுல வந்துட்டு எந்த கரணமும் யோகமும் வந்தா அது செவ்வாயோட தொடர்பு வரும், அப்படித்தானே ஐயா? ஆமா.
சரியா சரியா சரி. எந்த இப்ப நீங்க காரணமும் எதுவும் பாகிஸ்தான்ல ம் போயிட்டு ம் லாகூர்ல ஓரமா நீங்க ஒரு குடிசை போட்டு இட்லி கடை வச்சீங்க. ம் நீங்க இந்துவா முஸ்லீமா? இந்து முஸ்லீம் வீட்டுக்குள்ள தானே உட்காந்துருக்கீங்க. இந்து தான். நீங்க இந்து தான், ஆனா முஸ்லீம் வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கீங்க. ஆமா. அப்படிதான் அதை எடுத்துக்கணும். செவ்வாய் என்பது ஆ பவகரணம். பவகரணத்தில் இந்த மேஷம் இருக்கு. விருச்சிகமும் பவகரணம் தான். ஆ. அப்ப அந்த செவ்வாய் அங்கு ஆட்சி மேஷத்துல. ம் செவ்வாயோட மூலத்திரிகோண நட்சத்திரம் அஸ்வினி. இத்தனை விஷயத்தையும் அந்த செவ்வாய் வச்சுட்டு இருக்கு. ஓகே. ஆமா 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 செவ்வாய் இடம் கொடுத்ததுனால தான் சூரியன் உச்சம். ஆமா. அப்ப சூரியனோட செவ்வாய் பவர்ஃபுல்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா சரியா சரி. சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சியா இருக்கான், அது வேற விஷயம். ஆ ஆனா உச்சமாறத்துக்கு செவ்வாய் இடம் கொடுத்தால் மட்டுமே, அதுவும் சித்திரை மாசத்தில். வேற எந்த மாசம் உச்சம் ஆமா இல்லையே. ஆமா ஆமா இப்ப சூரியன் மேஷத்தில் உச்சம் சித்திரை மாசம். சந்திரன் ஆமா. உச்சம் வைகாசி மாதத்தில் வாசிய மாசம். ரிஷபத்தில். ரிஷபம் என்பது வைகாசி மாசம். ஆமா மிதுனம் என்பது ஆணி மாசம். ஆனி கடகம் மாசம். என்பது ஆடி மாசம். அப்படியே வரிசையா போட்டுக்கணும். ஆமா நம்ம எப்போதும் மாசத்தை மிஸ் பண்ணிடுறோம். ஆமா. இன்றைய கிழமை என்ன? இப்ப இன்னைக்கு என்ன ஞாயிற்றுக்கிழமை. கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. ஓகே. உங்களுக்கு சூரியன் எங்க இருக்கான்? எனக்கு வந்து 11 சூரியன் இருக்காது. லக்னம் சொல்லலையே. சிம்ம லக்கணம். மகம் சிம்ம 4ல லக்னம். இருக்காரு. சிம்ம லக்னத்துக்கு 11ஆம் இடமான மிதுனத்தில் சூரியன் ஆணி மாதத்தில் உள்ளார். ஆமா 11 நல்ல இடம் அது. அப்ப நீங்க கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணியிருந்தா கிடைச்சிருக்கும். ஹலோ. சொல்லுங்கய்யா. இல்ல நான் ட்ரை பண்ணலையா. ஆனா ட்ரை ட்ரை பண்ண பண்ணலாம். இது இந்த இது மாட்டாஸ்பத்திரியில் வந்துட்டு உதவியாளர் எடுத்தாங்க. அதுக்கு ட்ரை பண்ணேன். ஆனா அதுல வந்து கொஞ்சம் பிரச்சனையாகி அப்படியே விட்டாச்சு. ஏன்னா அந்த சூரியன் ரிஷபத்துல இருந்தா உங்களுக்கு மாட்டாஸ்பத்திரி கிடைச்சிருக்கும். ம் ம் ரிஷபம் என்பது பசுவோட வீடு. அப்ப அந்த இடத்தை நான் சேர்க்கிறேன் இங்க. பலன் எடுப்பதற்கு ஆ அந்த இடத்தை சேர்க்கிறேன். ஆ இப்படிலாம் பிரிச்சு பார்த்து தான் பலன் சொல்லணும். இப்ப நான் சரியா கவர்மெண்ட் சரி. ஜாப் உங்களுக்கு கிடைக்கும், கிடைச்சு நீங்க ட்ரை பண்ணல இல்ல கிடைக்கல அப்படின்னா உங்க தவறா அப்படின்னா உங்க தவறு தான். ஏன்னா உபயராசியில இருந்தாலும் ஆமா 2 கட்டாங்க மனசு. இப்ப உண்மைதான். யாரு கையும் நான் வேலை செய்ய மாட்டேன். எனக்கு பிடிச்சதான் நான் செய்வேன். எனக்கு மாட்டாஸ்பத்திரி ம் கிடைச்சாதான் நான் செய்வேன். நான் எனக்கெல்லாம் இந்த பிடபிள்யூல நான் ஒர்க் பண்ண மாட்டேன். அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு பிடிவாதம் இருக்கும். உண்மையா. அதுதான் அந்த சூரியன் காமிக்குது. அப்ப இந்த சூரியன் நான் என்ன எடுக்கிறேன்? உபயராசியில் சூரியன், புதன் வீட்டில் சூரியன், புதன் 2 கட்டான், 2 மனோபாவம் உள்ளவன். இப்படி எல்லாம் பிரிச்சு 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 எடுத்து அப்புறம் தான் பலனுக்கு போகணும். இத்தனை விஷயமும் உங்களுக்கு ஒரு நிமிஷத்துல மனசுல வந்தாதான் இது மாதிரி லைவ் டெலிகாஸ்ட்ல நம்ம ஒழுங்கா பேச முடியும். கரெக்டா? பேச முடியும். உண்மையா. இப்போ நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். இந்த மாதிரி நீங்க பிடிவாதம் வச்சிருக்கீங்க. நீங்க ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிட்டீங்க. உண்மைதான். உண்டா இல்லையா? உண்மைதான்யா. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி. வேற ஏதாவது பேசுறது இருந்தா பேசலாம். இல்லைன்னா நம்ம கிளாஸை முடிச்சுக்கலாம். யாருக்காவது டவுட் இருந்தா இந்த சப்ஜெக்ட் பத்தி, மேஷராசி பத்தி நான் சொன்ன விஷயங்களில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். யாருக்காவது சந்தேகம் இருக்கா? ஓபன் பண்ணி பேசுங்க. ஏன்னா கை காமிக்க தெரியல அப்படின்னா ஓபன் பண்ணி பேசுங்க. சார் வணக்கம். பிரின்ஸ், நான் வணக்கம். பிரின்ஸ் பேசுறேன் சார். வணக்கம் சார். நமஸ்காரம் சார். நல்லா ஓகே. இருந்ததா? நமஸ்காரம். ரொம்ப அருமையா இருக்கு சார். ஆனா நான் ரொம்ப புதுசுன்றதுனால நான் இன்னும் கொஞ்சம் கேட்டு நிறைய விஷயங்கள் கேதர் பண்ணிக்க. நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு எனக்கு நிறைய. இல்ல ஹோம்ஒர்க் பண்ணி தான் ஆகணும் நீங்க. கண்டிப்பா பண்றேன் சார். உங்களோட அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க சொல்லித் தர விதம். ஓகே. அதுக்கப்புறம் இப்போ இன்னைக்கு கிளாஸ்ல வந்து சார் இப்போ இந்த உச்சம் நீச்சம் தான் எனக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஷன். அதாவது அஸ்வினிக்கில வந்து சூரியன் இருக்கு, அதனால வந்து அது சூரியன் உச்சம் அப்படின்னு போட்டிருக்கீங்க. ஓகே. அதுல வந்து அந்த மகரம் மேஷத்துல வந்து அந்த 3 ராசியும் வருது இல்லையா? சாரி, நட்சத்திரம் அஸ்வினி, பரணி, கிருத்திகை 3 வருது. ஆக்சுவலி கிருத்திகையோட நட்சத்திரம் தானே சூரியன் வரும். அப்புறம் இந்த இடத்துல அப்போ நீச்சம்னு சனின்னு சொல்றீங்க. எனக்கு இது ரெண்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. இங்க பரணிக்கு ஏன் சனி நீச்சம்னு போட்டிருக்கோம், அஸ்வினிக்கு ஏன் சூரியன் நீச்சம் உச்சம்னு போட்டிருக்கோன்றது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அப்ப உங்களுக்கு 12 ராசி 9 கிரகங்கள் 27 நட்சத்திரம் தெரியாது இல்லையா? அவ்வளவுதான் தெரியும். ஆனா அதுக்கு மேல அதிபதி அந்த மாதிரி சரியா விஷயம் கொஞ்சம் படிக்கலன்னு புரியல. அர்த்தம்.
ஓகே, ஓகே, அதை நீங்க சரியா படிக்கல அப்படின்னா ஓகே. என்னன்னா, சரி. அஸ்வினி நட்சத்திரத்துல தான் சூரியன் உருவாகிறார். ஓ! ஓகே. மேஷராசி ம், ம், சித்திரை மாசம் அந்த ம். இடத்துல சூரியன் அங்க சூரியன் தானே உச்சம்னு 10ஆம் பொதுவா சொல்லிடுவோம். ஓகே. அவர் அஸ்வினி நட்சத்திரத்துல இருந்தாதான் உச்சமாக கருத வேண்டும். ஓகே, ஓகே. அதி சரி. உச்சங்கிறது 10 டிகிரில இருக்கணும். ம், ம், ம். அப்ப மேஷத்துல சனி இருந்தா நீச்சம்னு சொல்லிடுவோம். 10ஆம் பொதுவா சொல்றது. ஓகே. ம். ஆனா 20 டிகிரில இருந்தாதான் அதி நீச்சம்னு அர்த்தம். ஓகே. உங்க டோர் நம்பரை நான் சொல்றேன். ம். இப்ப நீங்க மெட்ராஸ்ல எங்க சார் இருக்கீங்க? இப்ப நானா? நீங்க மெட்ராஸ்ல தானே இருக்கீங்க? இப்ப சென்னையில இருக்கேன். ஆமா சார். சென்னை மெட்ராஸ் 2 ஒண்ணு. ஓகே, எங்க இருக்கீங்க? 2 ஒண்ணு தான் சார். போரூர் பகுதியில இருக்கேன் சார். போரூர் பகுதியில மதனந்தபுரம்னு ஒரு இடம் இருக்கு. ஆமா சார். சார் மதனந்தபுரத்துல நான் இருக்கேன் அப்படின்னா, நான் நேரா மதனந்தபுரம் வந்தா அந்த மாதிரி பிரின்ஸ் வீடு எங்க இருக்குன்னு கேட்டா, அங்க உள்ள ராமசாமி, குப்புசாமி எல்லாம் எனக்கு சொல்லுவானா? சார் அது தெரியல. ஆனா நான் மதுராந்தகபுரம்ல இருக்கேன்னு எப்படி சார் சொன்னீங்க? அது விடுங்க, அது வேற விஷயம். இப்ப ஆ, என்னன்னா, ஆ, ஆ. ம். மதனந்தபுரத்துல ராமசாமி ஸ்ட்ரீட்ல இருக்கீங்க. நான் ராமசாமி ஸ்ட்ரீட்டும் வந்துட்டேன். ஓகே. ஓகே. ராமசாமி ஸ்ட்ரீட்ல வந்து பிரின்ஸ் எங்க இருக்காருன்னு நான் கேட்டா எவனுக்காவது தெரியுமா? எவனா தெரியாது தெரிஞ்ச சார். வந்தா எனக்கு லக்கு. ம், 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 ம். அப்ப டோர் நம்பர் வேணும்ல. ஆமா சார். கண்டிப்பா வேணும். நம்பர் 20 ராமசாமி ஸ்ட்ரீட் மதனந்தபுரம். சார் அங்க ஓகே. வாங்க, எய்த்தாப்புல ஒரு பேக்கரி இருக்கு. ம், சார் ம், எங்க ம், ம். வீட்டு பக்கத்திலேயே டாஸ்மார்க் இருக்குன்னா இன்னும் சூப்பரா இருக்கும்ல? இல்லையா? ம். லேண்ட்மார்க் இருக்கும். டாஸ்மார்க் பக்கத்துல இருக்குன்னா, ஒருவேளை அந்த வீட மிஸ் பண்ண மாட்டான். ம், ம். ஆமா சார். கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவோம். ம். அப்ப அந்த டோர் நம்பர் தான் டிகிரி. ஓகே. ம். அப்ப நீங்க இன்னும் நிறைய இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ம். பேசலாம். ஓகேவா? ம், ம். சரிங்க சார். ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ வேற சார். யாராவது பேச விரும்புறீங்க? கண்ணன் ஐயர் சார் பேசுங்க சார். பேசுங்க. சார் ஒருத்தர் ஆச்சரியப்பட்டாரு மதுரந்தபுரம்னு எப்படி சொன்னேன்னு. அவர் கஸ்ல எல்லாம் சொல்லல சார். அவர் ஒரு ஃபிராக்ஷன்ல அடிச்சிட்டாரு. ஓ! இப்ப சூரியன், இப்ப நீங்க கேட்டது சூரியனை பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க. சூரியன் எங்க இருக்காரு இப்போ? இது எனக்கு தெரியலையே. சுக்கிரனோட வீட்டு துலாத்துல இருக்காரு. துலாத்துல எங்க ஓ! இருக்காரு? சுவாதியோட நட்சத்திரத்துல இருக்காரு. ஓகே. ஓகே. ம், சுக்கிரனும் ம். ராகுவும் காம்பினேஷன் ஒண்ணு வந்ததுன்னா இது மாதிரி மதனம் அப்படின்னு சொன்னா என்னத்த குறிக்கிறது? ஓகே. மதனராஜன் அப்படின்னு சொல்றோம்ல. ஓகே சார். ஓகே. ம். இதெல்லாம் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவருக்கு மைண்ட் வந்து மதுரந்தபுரம்னு சொல்லிவிட்டாரு. இதுதான் இது ஓகே. மாதிரி பல பலன்களை எடுக்க முடியும். ஓகே சார். ஓகே. பயங்கர ஆச்சரியமா இருக்கு சார். ஆமாங்க. இது ம். ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. விஷயம் ம். புரிஞ்சுதுன்னா, ம். நம்ம சைக்கிள் ஃபர்ஸ்ட் ஓட்டுறப்போ ஒரு அப்படி சைடுல தூக்கி போடுறது ஒரு பெரிய இதுவா நினைப்போம். கொஞ்சம் ஓட்ட ம். ஆரம்பிச்சோன்னா 2 கைய விட்டுட்டு ஓட்டுவோம் பாருங்க. ஆமா சார். ஆமா சார். ம். அதே மாதிரிதான் இந்த ப்ராசஸுமே. அவரு சொன்னதுக்கு உண்டான லாஜிக் இதுதான். ஓகே. சரிங்களா? இது மாதிரி சரிங்க சார் சார். நிறைய கம்பெனி விஷயங்கள் அவர் சொல்லி கண்ணன் ம். கம்பெனி சார் சீக்கிரட்டா உடைச்சுட்டே இருக்கீங்க. இல்ல சார். இது சீக்ரெட் இல்ல. அதாவது அவர் ஆச்சரியமா கேட்டார் இல்லையா? எப்படி மதனந்தபுரம்னு சொன்னீங்கன்னு சொல்லிட்டுன்னு. இல்ல அத சோ நான் சொன்னா அவருக்கு புரியாது இல்ல. அதனாலதான் நான் புரியாது. சொல்லல. இல்ல பட் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும்ல. அதுக்காக சொன்னேன். இல்ல நீங்க வந்து சொன்னது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கண்ணன் எப்படி போகுது கிளாஸ்? நல்லா இருக்கா? சார் சார் என்னோட கிளாஸ் அப்கோர்ஸ் சார் நான் நல்லா இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அதை அனுபவிச்ச ஆளு ஒண்ணு. பட் நான் அந்த குரூப்புக்கு சொல்ற விஷயம் ஒண்ணுதான். பேசிக்கா அவர் சொல்ற விஷயத்த ஸ்ட்ராங்கா மனசுல ஏத்திங்க. அதுக்கப்புறம் பலன் எடுக்கிறதுங்கிறதும் பரிகாரம் சொல்றதுங்கிறதும் உரிச்ச பலாப்பழத்தை சாப்பிடுற மாதிரி. அவ்வளவுதான். தேன்ல தோச்சு. ஆமா. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்து ஆனந்தஸ் தனபாலன் வாங்க. வணக்கம் சார். சார் மலேசியா ஆனந்த் சொல்லுங்க சார். எப்படி நல்லா இருந்த கிளாஸ்? புரிஞ்சுதா? சூப்பரா இருக்கு சார். ஒரு விஷயம் டவுட் ஷேர் பண்ண நினைக்கிறேன். சொல்லுங்க இப்ப வந்து சார் சந்திரன் வந்து பரணியில 3ஆம் பாதத்துல இருந்தா அப்பனா அந்த பர்சனுக்கு வந்து தொழில் ரீதியா பிரச்சனை இருக்குமா? ஏன்னா சனி வந்து அங்க நீச்சம் ஆயிடுறாருல. அப்படி எடுத்துக்கலாமா சார்? அது நீச்சத்தை நோக்கி போறதுனால அவர் தொழில் பண்ணி லாஸ் ஆவாரு. கண்டிப்பா 2 தொழில் அவருக்கு லாஸ் ஆகும். ஒரு ஹோட்டல் வைப்பாரு, லாஸ் ஆயிடுத்தும்பாரு. நல்லா வரும், டமால் லாஸ் ஆயிடும். அப்புறம் நான் கம்ப்யூட்டர் கம்பெனி வச்சேன், அதுவும் இந்த மாதிரி ஆயிடுத்து. என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லா ஜோசிக்காரன்ட்டு கேட்டேன்.
ம், 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 ம். அப்படிம்பாரு. அவரு தொழில் பண்ணக்கூடாது. அண்ணா அப்ப மன்னிக்கணும். அண்ணா ஆ, மன்னிக்கணும் குறுக்கு பேசுறதுக்கு. அவரு சொல்லுங்க. இப்ப கேள்வி கேட்டார் இல்லையா? அவரு வந்து அந்த உதாரண ஜாதகம் என்ன லக்னம்னு கேட்டு அது மூலமா கொஞ்சம் விளக்கம் சொன்னீங்கன்னா இன்னும் தெளிவா மத்தவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சாரி. கரெக்ட். நீங்களே சொல்லலாம் ஆனந்த். ஓகே. ஏன்னா வந்து அது எங்க மனைவியோட நட்சத்திரம் சார். அதனால தான் நான் ஷேர் பண்ணேன். பிகாஸ் நீங்க இல்ல என்ன ஏற்கனவே லக்னம் சொன்னீங்களா, சார்? சார், அவங்க என்ன லக்னம் சார்? அந்த காரன் வந்து பரணி கீழ வந்து ஆனந்த், சனீஸ்வரன். சொல்லுங்க சார். மலேசியா ஆனந்த், சொல்லுங்க சார். உங்க மனைவியோட நட்சத்திரம் பரணி. பரணி சார். என்ன லக்னம் லக்னம்? வந்து ரிஷபம். இவர்களும் இவங்க அம்மாவும் ரொம்ப லட்சணமா இருப்பாங்க. ஓகே, ஓகே. ஆமா சார். ரொம்ப பிரகாசமா இருக்கும் அந்த மூஞ்சி. ம், ம், பார்த்த உடனே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு அழகு இருக்கும். உண்டா இல்லையா? ம். ஆமா சார். ஆமா சார்னு 2 இட்லி சாப்பிடாத மாதிரி பேசக்கூடாது. நல்லா கம்பீரமா பேசணும். ஆமா சார். ஆமா சார். ஏன்? பரணி அது என்பது பெண்களை அழகுபடுத்துவது. ம், ம், ரிஷபத்துல சந்திரன் உச்சம். ம். அம்மாவும் பொண்ணும் அவ்வளவு லட்சணமா மகாலட்சுமி கடாட்சத்துல இருப்பாங்க. இது உண்மையா பொய்யா சொல்லுங்க. உண்மை சார். எஸ்பெஷலி அவங்க அம்மா. ம். அததான் நான் சொல்றேன். இப்ப ஆனந்த் நீங்க வாங்க சொல்லுங்க. ஆனா இவங்க ஸோ வந்து சார் மன்னிக்கணும், தவறா இருந்தா திருத்துங்க. உங்களுடைய சொல்லுங்க. மனைவி வந்து அதிகப்படியான அதிகாரம் செலுத்தும் மனப்பான்மை கொண்டவர்கள். அதே போல அவங்க மாமியாரும் அதிகப்படியான அதிகாரம் செலுத்தும் மனப்பான்மை உடையவர்கள். தவறா இருந்தா மன்னிச்சுக்குங்க. இருக்கக்கூடிய உண்மை, உண்மை. அது பழக்கத்தை. உண்மை சார். அது ஆனா உண்மை. இப்ப வந்து செலுத்தக்கூடிய அதிகாரம் வந்து செல்லுபடி ஆகாது எந்த இடத்துலயுமே. அது ம், காரணம் ம். வந்து சந்திரன் வந்து நீச்சமடைஞ்சிருப்பதனால் அது வந்து செல்லுபடி ஆகாது. அவங்களோட அண்ணன் தம்பியும் அதை வந்து நீங்க செய்யறது தப்புன்னு 2 பேரும் அடிக்கடி திருத்திட்டே இருப்பாங்க. இதான் காரணம். ரைட், ரைட். கரெக்ட். கரெக்ட்டா இப்ப சொன்னீங்க சார். மலேசியா ஆனந்த், சொல்லுங்க சார். கண்ணன் என்னுடைய 3 வருஷ ப்ராடக்ட். ம், ம். ஆனந்த் ரைட். விஸ்வநாதன் கிட்டத்தட்ட 10 வருஷ ப்ராடக்ட். கரெக்ட். சொல்லுங்க கரெக்ட் ஆனந்த். சார். கரெக்ட் சார். அதனால தான் சார் இந்த பேசிக் இதுலயே நானும் வந்து அட்டெண்ட் பண்றேன் சார். ஏன்னா நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம்ல. சார் இந்த மாதிரி பேசிக் எனக்கு தெரிஞ்சு யாரும் எடுக்கல சார். இல்ல சார். நான் ஏன் எடுக்கிறேன்னா யார் டயத்தையும் வேஸ்ட் பண்ண விரும்பல, யார் பணத்தையும் வேஸ்ட் பண்ண விரும்பல, யாருடைய எனர்ஜியும் வேஸ்ட் பண்ண நான் விரும்பல. ஏன்னா சார் நிறைய அந்த நான் வேஸ்ட் பண்ணி கத்துன்றதுதான் உங்களுக்கு நான் அப்படியே ஜஸ்டா ஒரு கேப்சூல் மாதிரி கொடுக்குறேன். அதான் சார் அந்த அண்டர் விஷயம் யாருமே சொல்லி கொடுத்தது இல்ல சார். நீங்க சொன்னதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தெரிய வந்தது சார். அண்டர் கரண்ட், ஸ்லீப்பர் செல் எப்படி வேணா பேர் வச்சுக்கோங்க. ரகசிய ஒற்றன் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஸ்பைன்னு வச்சுக்கோங்க, எது வேணா வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச பேர் வச்சுக்கலாம். தேங்க்யூ ஆனந்த். ரெண்டு ஆனந்துக்கு என்னுடைய நன்றி. சொல்லுங்க ஆனந்த். மலேசியா ஆனந்த் பேசுங்க. ரொம்ப நன்றி சார். சூப்பரா இருந்துச்சு சார். இன்னும் நிறைய கத்துக்கணும் சார். வீரபத்ரன் வாங்க. வீரபத்ரன் சார் பேசுங்க. வீரபத்ரன் சார் கேக்குதுங்களா சார்? சொல்லுங்க. கேக்குதுங்களா? கேக்குது. சார் இப்போ மேஷ லக்னத்துல நமக்கு கட்டத்துல எதுவுமே இல்லைன்னா அப்ப அதிகமா நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது செவ்வாய்க்கு மட்டும் தானே சார்? நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்க லக்னம் என்ன? விருச்சிக லக்னம் சார். சரி, விருச்சிக லக்னம். உங்க அம்மா ஹெல்த் எப்படி இருக்கு? கேன்சர் பேஷண்ட் சார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நான் வேற ஏதாவது கேட்டேனா? இல்ல சார். ஏன் உங்க அம்மாவை பத்தி நான் கேட்கணும்? இப்ப உங்க தாத்தா பத்தி கேட்டா எனக்கு தெரியாதும்பீங்க. அப்ப நான் ஃபெயிலியர் ஆயிடுவேனா? ஆமா. இப்ப நான் ஒரு பிரசன்னம் போட்டேங்க, இத்தனை பேர் வருவாங்கன்ட்டு. ஆமா. 56 பேர் நிச்சயம் அப்படின்ட்டு. 56 பேர் வந்துட்டாங்க. அது பூரா எனக்கு. வந்துட்டாங்க. அது 90 டச் பண்ணல, 72 டச் பண்ணல, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. சரி. நான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ட்ரி ஆகும்போது இங்க 24 பேர் 30 பேர் தான் இருந்தாங்க. அப்ப நம்ம உள்ள நுழையும் பொழுதே ஒரு பிரசன்னத்தை போட்டு இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அதற்கு காரணம் குருமூர்த்தி பத்ததி. அந்த பிரசன்னத்தை தான் நான் நேரடியா திருப்பூர்ல சொல்லி கொடுக்க போறேன். சார் கொஞ்சம் உங்க சைடு சவுண்ட் இல்லாம பாத்துக்கங்க. ஆனந்த் எஸ் தாண்டவம் எல்லாரும் மியூட் போட்டுக்கங்க. வீரபத்ரன் மாத்திரம் பேசட்டும். எல்லாரும் மியூட் போட்டுக்கங்க. நான் ஒவ்வொருத்தரா கூப்பிடுறேன். வீரபத்ரன் சொல்லுங்க. இப்ப நீங்க விருச்சிக லக்னம் சார். இப்ப விருச்சிக லக்னம் சார். இருங்க, நான் முடிச்சிடுறேன். நான் இன்னும் முடிக்கல. சொல்லுங்க. நான் பேசும் பொழுது நடுவில் பேசக்கூடாது. சரி. நானே உங்களை அழைப்பேன். விருச்சிக லக்னம்னு சொல்லிட்டீங்க. உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. இப்போ அந்த எனக்கு விருச்சிக லக்னம் 6வது இடத்துல வந்து எதுவுமே
எந்த கிரகமே இல்ல சார். அப்படியே இருங்க, அப்ப நான் அப்படியே வந்து இருங்க. 6வது இடத்துல ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இல்ல. அப்ப அங்க வேலையே இல்லன்னு அர்த்தமா? இல்ல இருக்கு. அங்க எப்படி? செவ்வாய் வீடு இருக்கு. ஆ. இல்லைங்க சார். செவ்வாய் இருக்கு. இப்ப சூரியன் உச்சம்னா, அப்ப என்ன மாதிரியான முக்கியத்துவம் குடுக்கணும்னு நான் கேட்கிறேன். செவ்வாய் ஏன்னா நட்சத்திரத்தில் செவ்வாய்க்கு இருக்கும் மட்டும் தான் செவ்வாய்க்கு மட்டும் தான் நான் முக்கியத்துவம் குடுக்கணுமா? ஏன் செவ்வாய்க்கு மட்டும் வேற யாருக்கும் குடுக்கக்கூடாதா? ஏன்னா ஏன்னா அவர் கரணாதிபதி கரணநாதனா இருக்காரு. சார் அப்படியே நிறுத்துங்க. ஆ. அந்த மாதிரி சொல்லுங்க. பேசக்கூடாது. உங்க சரி. லக்னத்துக்கு 6ஆம் இடம். நீங்க நான் சொல்றத கவனிங்க. ஆமா, எஸ் எல்லாம் சொல்ல வேண்டாம். கவனிங்க, மியூட் பண்ணிக்கங்க. வீரபத்ரன் விருச்சிக லக்னம். அவருடைய 6ஆம் இடம் மேஷம். அந்த இடத்துல எந்த பிளானட்டும் இல்ல. அந்த இடத்த யார் பார்க்கிறா? சனியா? செவ்வாயா? எந்த பிளானட் பார்க்கிறதுங்கிறத ஃபர்ஸ்ட் குறிச்சு வச்சுக்கணும். அடுத்தது, அந்த மேஷத்தில் பரணி நட்சத்திரம் இருக்கு, அஸ்வினி இருக்கு, கிருத்திகை இருக்கு. அது செவ்வாயின் வீடு. அங்கு சனி நீச்சம், அங்கு சூரியன் உச்சம். இவங்கெல்லாம் ஸ்லீப்பர் செல்லா, அண்டர் கரண்ட்டா, ஸ்பையா ஒர்க் பண்ணுவாங்க. அப்ப இங்க என்ன பண்ணணும்? செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கும் கிரகங்களை தனியா எடுத்து எழுதிக்கணும். சனி நட்சத்திரத்தில் இருக்கும் கிரகங்களை தனியா எடுத்து வச்சுக்கணும். சூரிய நட்சத்திரத்தில் இருக்கும் கிரகம் தனியா வச்சுக்கணும். இந்த நட்சத்திரத்தில் இருக்கும் கிரகங்கள் இவருக்கு எதிரிகளாக செயல்படுவார். நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க வீரபத்ரன்? வீரபத்ரன்? ஆ? எதுவுமே வந்து நிரந்தரமா இல்ல சார். ஒரு 3 வருஷம் வேலை செய்வேன். அடுத்த 3 வருஷம் வேற ஏதாவது போயிடுவேன். நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சென்னை நுங்கம்பாக்கம் சார். இல்ல 3 வருஷம் இது பண்ணுவேன், அது பண்ணுவேன்னா எனக்கு புரியல. மளிகை கடை வச்சிருந்தேன் 3 வருஷமா. அதுக்கப்புறம் இப்போ நான் வேற ஒரு இடத்துல வேலை செஞ்சேன். அது 1 மாசம் தான் வேலை செஞ்சேன். சார் நீங்க வீட்ல தான் இருக்கேன் இறக்கப்பட்டே சும்மா. வீணா போடுவீங்க சார். ஆ. இறக்கப்பட்டீங்கன்னா உங்க காசு அவுட். ஆ. ஆமா சார். உங்களை நிறைய பேருக்கு இறக்கப்பட்டா கடையில ஏமாத்திடுவாங்க. இறக்கப்பட்டேன். மளிகை இறக்கப்பட்டேன் கடையில எல்லாரும். இறக்கப்பட்டே நீங்க நஷ்டமாயிட்டீங்க. ஆமா. சம்பாரிச்சது ஏன் வெளிய வந்தேன்னு எனக்கே தெரியல. நான் வெளிய வந்துட்டேன். ஆனா நான் தான் முடிவு எடுத்தேன். இல்ல சார், உங்களுடைய முடிவுகள் பல்வேறு இடங்களில் தவறாக இருக்கும். சில இடங்கள்ல ரொம்ப அந்த உங்களுக்குள்ள ஒரு ஈகோ எட போடா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா விருச்சிக லக்னம் வந்து காலசக்கரத்துக்கு 8ஆம் இடம். அது செவ்வாயின் வீடு. அது ஜலராசி அது. அதனால இந்த சரி, சம்பவங்கள். ஒண்ணே அது ஒண்ணு நம்ம கேட்கலாமா பர்சனலா சார்? பேசலாம். வேற என்ன சொல்ல சார் ஒண்ணு விரும்புறீங்க? கேட்கலாம். ஒண்ணே ஒண்ணு கேட்கலாமா? சொல்லுங்க, ஒரே ஒரு சொல்லுங்க. கொஸ்டின் எக்ஸ்ட்ரா. அம்மாக்கு உடம்பு சரியில்ல. அவங்க வந்து எனக்கு மேரேஜ் பண்ணி பார்க்கணும்னு நடக்கிறேன். ரொம்ப இது பண்றாங்க. ஆனா எனக்கு நடக்கவே மாட்டேங்குது. என்ன நடக்கணும்னு வயசாகுது உங்களுக்கு? நினைக்கிறேன். என்ன 32 வயசாகுது? சார். 32. 12க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 6. 9க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 3 சார். ஏதாவது கிட்டக்க வந்து மிஸ் ஆச்சா கல்யாணம்? இல்லைங்க சார். போனாலே இன்னும் ரிஜெக்ட் இருங்க. பண்ணிடுவாங்க. ஏதாவது லவ் ஃபெயிலியர் ஆச்சா? நீங்க விரும்பி கிடைக்காம போச்சா? அது நிறைய இருக்கு. நெறைய இருக்கா? திருமண வாழ்க்கை கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ணுங்க சார். 36 வயசுக்கு மேல திருமணம் நடக்கும். ஒரு குறைவுள்ள பெண்மணியை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். சரி, அந்த பொண்ணு எனக்கு விடோவா என்னன்னா இருக்கலாம். நான் முடிச்சுடுறேன். நான் இன்னும் பலன் சொல்லல. சரி. அதுக்குள்ள எகிறீங்க நீங்க. நெறைய பேர் என்ன சரி. பண்றாங்கன்னா, நான் என்ன பேசுறேன்னு கவனிக்கிறதே கிடையாது. நீங்களும் அப்படிதான் இருக்கீங்க. இது விருச்சிக லக்னத்தோட தலையெழுத்து. நான் என்ன சொல்ல வரேங்கிறத நீங்க கவனிச்சீங்களா? இல்ல கவனிக்கல. கவனிக்காம இஷ்டத்துக்கு பேசிட்டே இருக்கீங்க. கவனிங்க. நீங்க சொன்னது 6 இல்லையா? ஆமா. 9க்குள்ள ஒண்ணு 3 சொன்னீங்க. ஆமா. அப்ப திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு ஆசை இருந்தால், நீங்கள் குறையுள்ள ஒரு பெண்மணியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை இருக்கலாம். அல்லது சின்ன கையா இருக்கலாம். ஒரு விரல் இல்லாம இருக்கலாம். அல்லது விடோவா இருக்கலாம். இல்ல டைவர்ஸியா இருக்கலாம். இதைப் போல குறையுள்ள பெண்மணியை நீங்கள் திருமணம் செய்து கொண்டால், உங்கள் வாழ்க்கை சிறக்கும். நான் பேசலாமா? சொல்லுங்க, சொல்லுங்க. நான் ஒரு பொண்ணு விடோ, அவங்களுக்கு இப்பதான் விடோ ஆயிருக்காங்க. சைல்டு இருக்கு. நான் அக்செப்ட் பண்றேன்னு தான் சொல்லியிருக்கேன். எனக்கு ஓகே. அந்த மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். சரி, அந்த மாதிரி. சார் சரி அது சார், ரொம்ப வந்து நன்றி. அது வந்து உங்களுக்கு இப்ப பாருங்க, நான் சித்த முன்னாடி சொன்னத நீங்க ப்ரூஃப் பண்ணிட்டீங்க. தயவு செய்து அந்த பொண்ணுக்கு அப்பாவோ, அம்மாவோ இல்லாம இருக்கிற மாரி காமிக்குது. சொல்லுங்க. அந்த பொண்ணுக்கு 2 பேரும் இருக்காங்க சார். அவங்க அக்செப்ட் பண்ண மாட்றாங்க என்ன.
அதனால நானும் அப்படியே விட்டுட்டேன். ஹலோ சரி, நம்ம சார் பர்சனலா கேக்குதா? பேசலாம், இங்க சபையில பேசலாம். சரிங்க சார், சரிங்க சார், சரிங்க சார். நன்றி சார். இவ்வளவு தூரம் யாரும் சொன்னது இல்லை. ரைட், அடுத்தது வீரபத்ரன். எல்லாரும் பார்த்தாச்சு. ஓகே, சரிங்க சார். மொத்தத்துல கிளாஸ் நீங்க மியூட் பண்ணிக்கங்க வீரபத்ரன். தேங்க்யூ சார். மொத்தத்துல கிளாஸ் நல்லா இருந்துன்னு நான் நம்புறேன். அதுக்கப்புறம் மகாபிரிவு அனுப்பிருக்கோம். கிளாஸை முடிச்சுக்கலாம். இது யூடியூப்ல வரும். வந்தால் யார் பேசுறீங்க? சார் வணக்கம் சார். மதுரையில இருந்து ஜெயலட்சுமி பேசுறேன். சொல்லுங்க மேடம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் சார். கிளாஸ் முடியறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். முடிய போகுதுன்னு சொன்னீங்க, சரி, அதனால பேசுறேன் சார். சொல்லுங்க சொல்லுங்க. சார் இவ்வளோ பேர் இருக்காங்க. நான் வந்து ம் உங்கள்கிட்ட ஒரு 2 விஷயம் இது பண்ணணும். ம் மனசார உங்கள்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்கணும். ஏன்? ஆமா சார், நான் சொல்றேன் சார். தனிப்பட்டு நான் இது சொல்றேன். கிளாஸோட டயத்தை நான் வேஸ்ட் பண்ண வேணாம். சரி. உங்கள்கிட்ட ஒரு மன்னிப்பு. ம் அது உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சார். சரி. அதுபோல இந்த வகுப்புக்கு வர வச்ச மும்பையில இருந்து ரமணன் தம்பி, அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி சார். இதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் சார். இதை வந்து நான் அவ்வளோ ஓப்பனா மன்னிப்பு நான் கேட்டே ஆகணும் சார் நான். சரி, ஓகே. அது இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். இப்ப தப்ப புரிஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டா, மன்னிப்பு கொடுக்காதவன் தான் முரடன் ஆயிடுவான். அதனால நம்ம பேசலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ரமணன் வச்சிருக்கேன் கச்சேரி. ரமணன் எங்க? மும்பை ரமணன். வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஏன்னா அவர் தான் என்ன 2 வாரமா நீங்க கிளாஸ்க்கு வாங்க, வந்தே ஆகணும், நீங்க வந்து சார்ட்ட கத்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலையில கூட உங்களோட இதை வந்து எனக்கு ஷேர் பண்ணி நீங்க வாங்க சிஸ்டர் நீங்க என்ன அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பீங்க? அட போயா, எல்லாம் பார்த்தாச்சு, இவன் என்னத்த புதுசா சொல்ல போறான் அப்படின்னு. சொல்லவே கிடையாது சார். நீங்க வேணா ரமணன்ட்ட கூட கேட்டுக்கோங்க. நான் அந்த மாதிரிலாம் நான் சொல்லவே கிடையாது சார். நம்ம 2 பேத்துக்கு ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம் வாஸ்து குரூப்ல ஆயிடுச்சு சார். அதனால ம் சங்கடம் ம் சார் எனக்கு. வேற அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். இத தப்பு செய்யறது வந்து சகஜம். அத புரிஞ்சுட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா அதுல என்ன இருக்கு? நம்ம பேசலாம். நீங்க என்ன அப்புறமேல கூப்பிடுங்க. நோ ப்ராப்ளம். சார் ரொம்ப மேடம்லாம் சந்தோஷம். நினைச்சு பேசுங்க சார். தப்புனாலும் அதை சுட்டி காட்டுறதுனால இதே இல்லை சார் சரி, எனக்கு. அத விட்டுருங்க. இந்த கிளாஸ் நல்லா இருந்தா சொல்லுங்க. சூப்பரா இருந்துச்சு சார். அருமையா இருந்துச்சு. ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி இந்த அந்த யூடியூப்ல நீங்க அப்லோட் பண்ணதுமே அனுப்புனாங்க எனக்கு. பார்த்தேன். ரொம்ப ம் ரொம்ப உண்மைக்கே உங்களை குருவா அடைஞ்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து முதல்ல நான் உங்களுக்கு குரு அல்ல. நான் ஒரு நல்ல டீச்சர், அவ்வளவுதான். கண்டிப்பா 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 நான் ஒரு சார். ஆசிரியர், அவ்வளவுதான். குருக்கு உண்டான தகுதிகள் எனக்கு இல்ல. குரு சார் என்பவர் கு என்றால் இருட்டு, இருங்க. ரு என்றால் அழிப்பவன் அர்த்தம். அந்த தகுதி யாருக்கு இருக்குன்னா மகாபெரிவருக்கு இருக்கு, ரமணருக்கு இருக்கு, சேஷாத்திரிக்கு இருக்கு, வள்ளலாருக்கு இருக்கு, பட்டினத்தாருக்கு இருக்கு, இந்த மாதிரி ராகவேந்தருக்கு இருக்கு. நமக்கெல்லாம் நம்ம படிச்சதை சொல்றோம். எனக்கு என்னன்னா, எனக்கு கிடைத்த தோல்விகளை நான் பாடமாக எடுத்துக்கொண்டேன். அதை சின்ன சின்ன ஜெஸ்டா கொடுக்கணும் அப்படின்னு இப்பதான் எனக்கு அதுக்கு உண்டான ஒரு பெரிய சப்போர்ட் இப்பதான் கிடைச்சது. சரிங்க சார். சரிங்க சார். 61 வயசுல இது கிடைச்சது. ஓகே, ஒரு இலவச கிளாஸ் எடுப்போம். அடுத்து பைசாவோட ஒரு கிளாஸ் எடுக்கிறோம்னா ரொம்ப மினிமம் பைசா எடுத்துக்கலாம். இப்ப நான் நவாம்சம் பத்தி நைட் சொல்ல போறேன் 7:30 மணிக்கு. அட்டன் பண்ணி சார். அங்கெல்லாம் கண்டிப்பா சார் இல்ல, அட்டன் அந்த பண்ணி. கிளாஸ் வந்து 600 ரூபாய்க்கு அது 6000 ஒர்த்தா இருக்கும். சார் இங்க வந்து பணம் ஒரு விஷயமே கிடையாது சார். விஷயங்கள் நீங்க கொடுக்குறீங்க பாத்தீங்களா, அதுதான் எங்களுக்கு வேணும். இதுல வந்து ஏன்னா இது வந்து எவ்வளவு ரூபாய் செலவழிச்சாலும் கிடைக்காதுன்றது வந்து எனக்கு தெரியுது சார். எனக்கு வந்து ஜாதகத்துல நான் நிறையலாம் ஒண்ணும் தெரியாது சார். நான் இப்பதான் நம்ம சுவாமி போட்ட கிளாஸ்ல வந்து நான் ஜாயின் பண்ணேன். ரொம்ப நான் இதெல்லாம் கிடையாது. அடிப்படை தெரியாம தான் நான் வகுப்புக்கே வந்தேன். என் ஜாதகத்தை, பிள்ளைங்களோட ஜாதகத்தை சரி பண்ணிக்கிறேன்ற ஒரு காரணத்துக்கு தான் சார் நான் உள்ள வந்தேன். ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் உங்கள்ட்ட வைக்கிறது, தொடர்ந்து நான் உங்களோட பயணிக்கணும் சார். இல்ல, இப்ப தொடர்ந்து பயணிக்க போறோம். கவலைப்படாதீங்க. கண்டிப்பா 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 சார். மன்னிக்கிறது, மன்னிப்பு அதெல்லாம் சும்மா தமாஷு. கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் மறந்து குப்பை தொட்டியில போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷா வாங்க. ஓகேவா? கண்டிப்பா சார். நன்றி சார். ஓகே, எல்லாருக்கும் நன்றி. எல்லாரும் மியூட் பண்ணிக்கங்க. இந்த கிளாஸ் பத்தி வீடியோ வரும். அந்த வீடியோ யூடியூப்ல வரும்போது ஜஸ்ட் ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் போய் சேரட்டும். எல்லாரும் நல்ல விஷயத்த சீக்கிரமா கத்துக்கிட்டோம். என்னோட பின்னாடி நீங்க சுத்திட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. 3 இல்ல 6 மாசத்துக்குள்ள உங்களை நான் ட்ரிகர் பண்ணி விட்டேனே. நீங்க 10 பேருக்கு பார்த்து நீங்களும் சம்பாதிக்கணும். பெண்களுக்கு மிகப்பெரிய உபாயம் என்னன்னா, சில பேர் படிச்சிருக்க மாட்டாங்க. சில பேர் கணவனை இழந்து இருப்பாங்க. சப்போர்ட் இல்லாம இருப்பாங்க.
அவங்கலாம் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாம இந்த வாஸ்துவும் ஜோதிடமும் வீட்ல ஒரு சின்ன போர்டு போட்டுட்டு, ஏன்னா பெண்கள் வந்து பெண்கள்ட்ட தான் வந்து அந்தரங்கமா பேச முடியும். இன்னொரு ஆண்கள்ட்ட பேச முடியாது. அதனால பெண்கள் வந்து இந்த ஜோதிடத்துறைக்கு வர வேண்டியது மிக மிக கட்டாயம். அதுவும் இந்த திருமண பொருத்தத்துல ரொம்ப சிக்கல் பண்ணி விட்டுறாங்க. அந்த திருமண பொருத்தம் நான் ஸ்பெஷலா எடுக்கலான்ட்டு இருக்கேன். இதெல்லாம் இருந்தா ஒரு ஜஸ்ட் 5 மினிட்ஸ்ல ஓகே டன் அப்படின்னு சொல்லலாம். அத மாரி ஒரு சில விதிகள உருவாக்கி வச்சிருக்கேன். அத சீக்கிரம் நான் நடத்துவேன். அது கண்டிப்பா 80% சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா டைவர்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்பல்லாம் வந்து 70% டைவர்ஸ் ஆயிடுது. அதனால நம்ம நல்ல விஷயங்கள இந்த உலகுக்கு குடுப்போம். கடவுள் நமக்கு நிறைய அனுக்கிரகம் பண்ணுவார். எனிவே எல்லோரும் நோயற்ற வாழ்வோடு, குறைவற்ற செல்வத்தோடு, சகல சௌபாக்கியத்தோட இருக்கணும்னா, எல்லாம் வல்ல இறைவனை, பரம்பொருளை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.